Right. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. And audio video clear. Audio clear ಆಗಿದೆ and audio clear ಆಗಿದೆ bro. Right. பேசுற கேக்குதானே? ரைட் ஓகே. அப்ப நாங்க எங்களோட பாடத்துல போவோம். அப்ப நேத்து உங்களுக்கு எது பிள்ளைகள் படிச்சுட்டு இருந்தாங்க? ஆன்மீக மேம்பாடு அது முடிச்சாங்களா? என்ன பிள்ளைகள் நேத்து எதை படிச்சாங்க? எத்தனை கேள்வி? அந்நிய பாடமும் முடிஞ்சு கீழே முஸ்லிம் சமூக வாழ்வு அதுவும் முடிஞ்சு அந்நிய கலாச்சாரம் இஸ்லாத்தின் அதை நீங்க படிச்சுட்டாருன்னு சொல்லி சரி ஓகே ரைட். அப்ப அந்நிய கலாச்சாரம் அந்த கேள்வியிலிருந்து நீங்க பார்க்கணும் என்ன? ரைட் ஓகே. ரைட். இப்ப பாருங்க, உங்களுக்கு பிள்ளைகள் ஏ லெவல் இஸ்லாத்துல பார்ட் டூல பகுதி 2ல, சரியா? பார்ட் டூல பகுதி 2ல 10 மார்க்ஸ் கொஸ்டின் ஒன்று வரும் அப்படின்னு சொன்னா ஜென்ரலா கேட்டிப்பாங்க. சில வேலை அது என்னன்னு சொன்னா கைடுக்கு வெளியே வந்தீங்க, சரியானே? ஜென்ரலான்னு சொன்னா இந்த சமூகத்தை மையமாக வச்சு இன்றைக்கு நாட்டுடைய நடைமுறைகளை மையமாக வச்சு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க. அது வளமையா அப்படி ஒரு கேள்வி ஒன்று வர, உதாரணமாக போதைப் பொருள் ஒழிப்பின் மூலமாக போதைப் பொருள் தாக்கத்தின் மூலமாக இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்களை குறிப்பிடுக அல்லது தாக்கங்களை ஆராய்க. அல்லது என்ன, இன்னொரு கேள்வி கேட்டு வரலாம். இத மாதிரியான கேள்விகள். அந்நிய கலாச்சாரம் இஸ்லாத்தில் ஊடுருவியதன் காரணமாக முஸ்லிம் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தினை ஆராய்க. கிளியரா முடியும். இந்த மாதிரி என்ன அவங்களுக்கு ஜென்ரலான சில கேள்விகள் கேட்டு வரலாம். அப்ப ஜென்ரலா கேட்டேன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம், சும்மா நார்மலா எழுத முடியும். இப்ப பாருங்க, அந்நிய கலாச்சாரம் இஸ்லாத்துல ஊடுருவியதன் காரணமாக ஏற்படுத்திய தாக்கம் சொல்லக்கூட எங்களுக்கு இப்ப சும்மா ஜென்ரலா யோசிச்சு சில தானே புள்ளில் சில எழுமா இல்லதா என்ன புள்ளில் சில எழுமா இல்லதா? ஏழு. அப்ப என்ன சொல்லல, எங்களோட ஆடை அணிகள்ன்ற இந்த மாற்றங்கள் உருவாகிக்குது. அதே மாதிரி என்ன, அந்நிய கலாச்சாரத்துக்கு எங்க இஸ்லாமிய சமூகம் பழக்கப்பட்டுட்டுது, வினாயிச்சா? அதே மாதிரி என்ன, பெண்களுடைய ஆடை அணிவகங்கள் மாற்றம் உருவாகிக்குது. வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம் முடியுது? நீங்க சும்மா ஜென்ரலா யோசிச்சு சொல்லுங்க. என்ன புரியுது? உணவு பழக்க வழக்கம் உணவு பழக்க வழக்கங்கள மாற்றம் உருவாகிக்குது. என்ன, மேலைத்தேய உணவு பழக்க வழக்கங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்கன்னா பழக்கப்பட்டுட்டாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய சமூகம் என்ன செஞ்சுட்டுன்னா அது பழக்கப்பட்டு அந்த உணவு பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டுறாங்க. அப்படியானே? ரைட். வேற என்ன சொல்லலாம்? வேற இப்படி ஜென்ரலா நீங்க யோசிச்சு சொல்லுங்க. என்னம்மா விலங்கல்ல என்ன சொன்னாங்க? அந்த திருமணம்னு சொல்லி நீங்க அந்த டாபிக் எடுத்தாலே என்ன செய்யலாம், ஒரு 2 பக்கத்துக்கு எழுதுறது தானே புள்ளியல், அதை வச்சு எழுதுறது தானே. அப்ப அதுல என்ன எழுதலாம்? ரைட். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா திருமணத்துல ஆடை அணிகலன்கள் என்ன மாற்றமாக இருக்குது. அதே மாதிரி என்ன, மணப்பெண் என்ன செய்யறான்னு சொன்னா என்ன காட்சி பொருள் மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பயன்படுத்தப்படுறாங்க. அதே மாதிரி அவங்கள காட்சிப்படுத்துறாங்க. அவங்களுக்கு அழகான முறையில் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மேக்கப் எல்லாம் பண்ணி என்ன வீட்டுக்கிற மாவெல்லாம் கொட்டி நினைச்சா அத மாதிரி ரெடியாக்கி என்ன செய்யறாங்க, ஒரு பொம்மை மாதிரி ஸ்டேஜ்ல வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்குதா? இல்ல. அப்ப இதெல்லாம் எங்கிட்டு வந்துட்டு சொன்னா அந்நிய கலாச்சாரங்கள் இஸ்லாத்துல ஊடுருவியதன் மூலமாக ஏற்பட்ட தாக்கங்கள் விளைச்சானே. அதே மாதிரி இந்த திருமணத்துல இன்னும் சொல்லலாம், பெட்டி கொண்டு போற, அதே மாதிரி என்ன சீதன பிரச்சனைகள் விளையினா இதெல்லாம் என்ன செய்யறோம்னு சொன்னா அந்நிய கலாச்சாரம் இஸ்லாத்துல ஊடுருவியதன் காரணமாக ஏற்படுத்திய தாக்கங்கள். அப்ப நீங்க ஆரம்பத்துல எப்படி கொடுக்கணும்னு சொன்ன இந்த கேள்விக்கான விடைய போட்ட மென்ஷன் பண்ணி தானே பிள்ளைகள் கேட்டுக்குது. அந்நிய கலாச்சாரம் இஸ்லாத்தில் ஊடுருவியன் காரணமாக ஏற்படுத்திய தாக்கம், சரியா? நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது அந்நிய கலாச்சாரம் என்றால் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப அந்நிய கலாச்சாரம் என்றால் என்ன? இப்ப நீங்க ஜென்ரலா யோசிக்கலாம். பாருங்க, நான் இப்ப சொல்றேன் பாருங்க, நான் இப்ப நோட்ஸ் சொன்னேன் பார்க்கல, சும்மா நார்மலா உங்கள்ட்ட சொல்றேன், சரியா?
அந்நிய கலாச்சாரம்னு சொல்றது இஸ்லாத்திற்கு எதிரான சில பண்புகளையும் சில பழக்க வழக்கங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்பினையும் அதே மாதிரி ஒரு கோட்பாடினையும் கொண்ட ஒரு கொள்கையினையும் நாம் குறிப்பிடுவோம் என்ன அந்நிய கலாச்சாரம் என்று. எனவே இந்த அந்நிய கலாச்சாரமானது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு சிந்தனை பிரிவாக காணப்படுகின்றது. சரியா? இப்படி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அறிமுகத்தை கொடுப்பங்க, கொடுத்துட்டு சொல்லுவாங்க. எனவே இன்றைய கால பொறுத்தவரையில், இன்றைய நவீன காலத்தை பொறுத்தவரையில் இந்த அந்நிய கலாச்சாரம் என்பது என்ன செஞ்சுட்டு இஸ்லாத்தில் ஊடுருவியின் காரணமாக பல மாற்றங்களை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்படின்னு சொல்லி போட்டு முதலாவது கொடுப்பாங்க என்ன ரைட். நீங்க முதல்ல என்ன சொன்னாங்க, ஆடை அணிவகங்களில் மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது விளையாச்சா, அல்லது ஆடை அணிவகங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தியமை. கிளியரா விளங்குதா? கிளியரா வராதா புள்ளல்? அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க என்ன செய்வாங்க, இது அப்படியே விலகிட்டு போவாங்க. இப்ப இதை விளக்குறது உங்களுக்கு கஷ்டமா புள்ளல்? நீங்க ஜென்ரலா யோசிச்சு எழுதணும். இப்படின்னா ரைட், இந்த பார்த்தோன்னு சொன்னா ஆண்களுக்கு ஒத்த மாதிரி ஆண்களுக்கு என்ன என்ன ஆண்களுக்கு ஆண்களோட ஒத்து போற மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆடைகளை பெண்கள் அணிகிறாங்க விளைச்சா. அவ ஆண்கள் எடுக்கக்கூடிய என்ன அந்த கல்சன் அதே மாதிரி என்ன டிஷர்ட் இது மாதிரியான பிரச்சனை இந்த மாதிரியான ஆடை அணிவகங்களை இன்னைக்கு பெண்களும் அணிந்து வராங்க. இப்ப இது எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா அந்நிய கலாச்சாரம் என்பது இஸ்லாத்தில் ஊடுருவியன் காரணமாக ஏற்படுத்திய தாக்கங்கள் விளைச்சா. அதே மாதிரி ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெண்களை ஒத்த ஆடைகளை உடுக்குறாங்க விளைச்சா. பெண்களை ஒத்த ஆடைகளை உடுக்குறாங்க. இதை பார்த்தாங்கன்னு சொன்னா அந்த பெகி கல்சன் வந்து இதை புள்ளல் இப்ப அந்த பொடியமாக எல்லாம் போட்டு போவாங்க, கண்டிக்கிறாங்களா? அது இன்னும் கொஞ்சம் அதை அகலமா போட்டாங்கன்னு சொன்னா ரோட்டை கூட்டி இருந்தானே அது அதால என்ன சரிதானே நான் சொல்றது. அது இன்னும் கொஞ்சம் என்ன அகலமா ஒழுத்தின்னு சொன்னா ரோட்டையும் கூட்டலாம், இன்னொருத்தருக்கும் அதுக்கால கல்சுனலுக்கால பூந்து கொள்ளையிலும். அப்படிதானே? அதே மாதிரி டிஷர்ட்டை பார்த்தோன்னு சொன்னா அந்த முந்தி காலத்துல இப்ப என்ன குசினியில எங்கட உமா அப்பா மாதிரி என்ன செஞ்சுப்பாங்கன்னு சொன்னா கை துடைக்கிறதுக்கு ஒரு புடவை துண்டு போட்டிப்பாங்க. அப்ப அதை கொஞ்சம் அகலமா தான் போடுவாங்க. அப்ப அந்த புடவை துண்டால தைச்ச டிஷர்ட் மாதிரி தான் இப்ப போட்ட டிஷர்ட் பெகி டிஷர்ட். அப்படிதானே புள்ளல்? அப்படிதானே? ஃபேஷன் என்ன அப்டேட். அப்படிதானே? அப்டேட். அதே மாதிரி என்ன இந்த அதே மாதிரி உங்களால சொல்லலும் விளையாச்சா. பெண்களை சொல்ற அந்த பொம்பளைல சொல்றேன்னு சொன்னா என்ன சொல்லிட்டே போயிலும். பாருங்க இந்த பொம்பளைல என்ன செய்யறாங்க இல்லையா? இப்ப ஆம்பளைல் முந்தி டிஷர்ட் போட்டாங்க, இப்ப இரவு சொன்னா டிஷர்ட் கல்சன் போடுறாங்க. போடுறா இல்லையா? இப்ப அந்த எங்களோட டவுனுக்கு அதாவது இப்ப நான் கண்டிலிக்கிறேன்னு சொன்னா கண்டி டவுனுக்கு போயிட்டா வேலை முஸ்லீம் பொம்பளைகள் இப்படி வாராங்க எல்லாம் கலுசடும் டிஷர்ட்டும் அத டிஷர்ட்டையும் கலுசனையும் போட்டு அதுல வேற அவங்களுக்கு ஒரு இஸ்லாம் உண்டு. சரியா? டிஷர்ட்டையும் கலுசனையும் அதுலயும் இஸ்லாம் உண்டு. என்ன தெரியுமா? தலைய ரெக் பண்ணிக்கிறது. என்ன டிஷர்ட்டையும் கல்சனையும் போட்டு ஷோல்டரை பண்ணி முஸ்லீம் காட்ட முஸ்லீம் காட்ட ஷோ அந்நிய கலாச்சாரம் பாருங்க. அப்படியானே? அப்படியானே பிள்ளை? நீங்க இப்ப சப்பல் போட்டுதானே பொம்பளை? அந்த அந்த சப்பல் ஆரம்பத்துல யாருக்கு வந்தது? ஆம்பளைகளுக்கு வந்தது, பாய்ஸுக்கு வந்தது. ஆனா இப்ப யாரு போடுறத? பெண்கள். இப்ப பள்ளிக்கு தராவிக்கு போனா ஒரே இடத்துல பொம்பளையிலும் ஆம்பளையிலும் ஸ்லீப்பரை காட்டி வச்சேன்னு சொன்னா எது பொம்பளையோட ஸ்லீப்பர் எது ஆம்பளையோட ஸ்லீப்பர்னு கண்டுபிடிச்சு கலையலாம். அப்படியான புரியல? அதுல வேற பள்ளிக்கு போயிட்டு வரக்குள்ள அந்த சில குற்றச்சாட்டு வைக்கிற பள்ளிக்கு என்ன பள்ளியில வந்து ஸ்லீப்பரை காட்டையில ஸ்லீப்பர் கல்யாணம் நினைக்கிறேன்னு சொல்லி ஸ்லீப்பர் கல்யாணம் இல்லாது அது ஆம்பளையில ஸ்லீப்பர் சொல்லி மாத்தி போட்டுக்கணும் போற விளங்குதா? அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், நான் சும்மா ஐடியா தாருங்க சரியா? இந்த இது மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யலாம் சும்மா ஜென்ரலா யோசிச்சு யோசிச்சு. அதே மாதிரி வேற என்ன செய்யலாம் என்ன
என்ன புள்ளைகள்? பொருளாதாரத்துறை மாற்றம் வராதா? பொருளாதாரத்துறை மாற்றம். அது என்ன புள்ளைகள் வந்து இது மாற்றம்? அதுல வந்து வட்டி, பொய் சத்தியம் எல்லாம் அந்த இது செஞ்சிருக்காங்க. அதையும் யோசிச்சு கொடுக்கலாம். அப்படின்னு சொன்னா கிரிப்டோ அதையா சொல்றாங்க? கிரிப்டோயா? அந்த கேட்கணும். அந்த கிரிப்டோ என்ன பிசினஸ் எல்லாம் என்ன அந்நிய கலாச்சாரத்தின் மூலமாக தான் உருவாயிச்சு. நீங்க அந்த லைனை சொல்றதை விட புள்ளையில் இதை சொல்றதுனா இல்லை, கலாச்சாரம் தானே, அது பொருளாதாரம் தானே. என்ன புள்ளையில் சரி. அப்ப கலாச்சாரம் சொல்லவோ எங்கட மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த அன்றாட வாழ்க்கைகளுக்கு அது வரணும். இப்ப பாருங்க, அதே மாதிரி இன்னைக்கு வீடு கட்டுறாங்களா இல்லையா புள்ளையில்? வீடு வீடு இந்த வீடு கட்டுற நேரம் முந்தி காலத்தை பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து பார்த்தா இது இஸ்லாமிய வீடுன்னு சொல்லி விளங்கும். அதே மாதிரி இப்ப கட்டுற வீடுகளை பார்த்தோம்னு சொன்னா அந்நிய கலாச்சாரத்தை மையமாக வச்சுதான் வீடு கட்டுறாங்க. அது போக வீடு குடி போற நேரத்துக்கு என்ன பால் பொங்க வைக்கிற, அதே மாதிரி என்ன அந்த இப்படி இப்படி சடங்கு சம்பிரதாயங்கள் இதாவுல இந்த இஸ்லாத்துல எங்கேயாலும் சொல்லிக்குதா பால் பொங்க வச்சுதான் ஊடு குடி போகணும்னு சொல்லி இருக்குதா அப்படி? இல்ல, பிறந்த நாள் கொண்டாட்டம். ரைட், வெரி குட். பிறந்த நாள் கொண்டாட்டம் விளையாச்சா? பிறந்த நாள் கொண்டாட்டம்னு சொன்னா இப்ப அது அது வேற ஸ்டைல் விளையாச்சா? ஜீவிதத்தையும் அந்த பொடியனை இவன் கண்டேக்க மாட்டான், சரியா? அதே மாதிரி அந்த புள்ளை இவன் கண்டேக்க மாட்டான். ஆனா அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வேற. மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் த டே, புட்டி புட்டி மே அல்லா பிளஸ் யூ அப்படின்னு இவன்ட்டே அரவாசி இஸ்லாமிக்கு அது காலையில சுபகம் தொழுதிக்க மாட்டான், சரியா? அவ காலையில எழுப்பினோடனே மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் தவிர என்ன மே அல்லா பிளஸ் யூன்னு சொல்லி பிளஸ் பண்ண வேண்டியதான். இடி வந்து கொடுக்குறது அவனுக்கு தோணும். என்ன புள்ள சரிதான் என்ன சொல்றது? ஆஹ் அப்ப இதெல்லாம் என்ன செய்யுது இன்றைக்கு கலாச்சாரமாக போயிட்டு. அதே மாதிரி என்ன இந்த பேர்தே ஃபங்க்ஷன்கள் வைக்கிறாங்கன்னு இப்ப இந்த கூடுதலா இந்த பேர்தே ஃபங்க்ஷன்கள் யாரு வச்ச பிள்ளைகள் ஆரம்பத்துல? யாரு யூதர்கள். வச்சு? ஆஹ் கிறிஸ்டியன். கிறிஸ்டியன்கள். அதே மாதிரி அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு இருந்து விடுபட்ட அந்நியர்கள் தான் வச்சாங்க இந்த கலாச்சாரம் எல்லாம். அப்ப இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெரிய கல்யாண கொண்டாட்டங்கள் மாதிரி என்ன செய்யறாங்க, கேக் எல்லாம் வாங்கி என்ன இந்த சுவை அந்த உணவுகள் எல்லாம் உட்கொண்டு விளையாச்சா அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு விளையாடா பெரிய அந்த பைலா எல்லாம் போட்டு இசை கச்சேரிகள் எல்லாம் போட்டு பெரிய இசை எடுக்கிறாங்க விளையாச்சா. அண்ணா அதே மாதிரி இன்னொன்னே சொல்லலாம். என்னத்தன்னு சொன்னா அந்த என்ன அது என்ன சொல்ற ஆஹ் நான் இப்ப கூடுதலா சமூகத்துல குறைஞ்சிட்டுது. இந்த சுண்ணத்து கல்யாணம்னு சொல்லுவோம், ஞாபகம் இதை போல உங்களுக்கு தெரியுமா அது? அதுவும் வைக்கிறாங்களா இல்ல? இப்ப நினைக்கிறேன் பெரும்பாலும் அது இப்ப குறவு. ஆனாலும் அது வச்சாங்க, முந்தி காலத்துல வச்சாங்க. அது என்ன சொன்னா அதெல்லாம் அந்நிய கலாச்சாரம் தான். அதே மாதிரி ஒரு புள்ளனா அதாவது பருவ வயதை அடைஞ்சிட்டேன்னு சொன்னா அந்த புள்ள பருவ வயதை அடைஞ்சுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஊர் முழுக்க சொல்லி சாப்பாடு போடுறாங்க. அதெல்லாம் அந்நிய கலாச்சாரமா இல்லையா? சரி, அக்கீகா கொடுக்குறது. அக்கீகா கொடுக்குறதா? அதுல வந்து நிறைய இது இருக்கு. அக்கீகா கொடுக்குறதுயா? என்ன போல அது இருக்குது? கட்டாயம் தானே, அது கட்டாயம் தான். அதுல வந்து நிறைய அதுல என்ன போல எனக்கு சரியா தெரியும், சொல்லுங்க பாப்போம். என்ன புள்ளல்? groom to be bride to be எல்லாம் இப்ப செய்வாங்க. என்ன விலங்கல்ல? groom to be bride to be எல்லாம் அந்த என்ன அந்த பிரைட் டு பி அந்த என்னோ பிஹெல் எல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் ஓலதான் கூடுதலா தெரியும் எங்களை விட. அதெல்லாம் விட அதெல்லாம் எங்கேயும் வச்சு உள்ளேன். அது பிரைட் டு பி, ஹோம் டு பி, என்ன அந்நிய கலாச்சாரத்துல அந்நிய கலாச்சாரத்தை வந்து அது அதுல கொண்டாட்டம் பேர லெவல் கொண்டாட்டம். அது எத்தனை சொன்னா ஒரு இப்படியான பிள்ளைகள் நீங்க சொல்றது தானே. ஏன்னா இந்த ஒரு பெண்ணுக்கு அடுத்தண்டு என்ன திருமணம்னு சொன்னா அதுக்கு முந்தினாண்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவ என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கேக் கொண்டு வச்சு வெட்டுறா தானே பிரைட் டு பி. ஓ, மோமோ அதான். ஆஹ்
உமா அதுர கொண்டாட்டம் அது வேற லெவல் கொண்டாட்டம். அதுக்கு என்னன்னு சொன்னா ஒரு என்ன இவன் என்னமோ பெரிய மெடல் ஒன்று எடுத்த மாதிரி அதுக்கு என்ன அந்த இதெல்லாம் போட்டு அந்த துண்டெல்லாம் போட்டு பிரைட் டு பின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண துண்டோடு போட்டுரு. அது மட்டும் இல்லாம என்ன அவருக்கு கிரீடம் வேற அணிவிக்கிற அப்படிதானே. கிரீடம் போட்டு அந்த இந்த என்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு அது பெரிய கொண்டாட்டம். யாவ்லா கிட்டி அவன் பார்த்தான்னு சொன்னா வலிப்பு நோயான்னு சொல்லிட்டு என்ன இரும்ப தூக்கி கையில கொடுத்துருவான். என்ன அப்படிதானே புள்ளி? ரைட். அந்த விஷயம் எல்லாம் என்ன சொன்னா அந்நிய கலாச்சாரத்திலிருந்து வந்தது. சரியானே? அப்ப இது இப்போ உங்களுக்கு விளங்குதா புள்ளைகள்? உங்களுக்கு இப்ப ஐடியா எடுத்துக்கொள்ளலுமா இது எப்படி விளக்குறேன்னு சொல்லி? 5 பாயிண்ட்ஸை கொடுங்க. 5 பாயிண்ட்ஸை கொடுத்து அதை அப்படியே விளக்கிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்குங்க. சுத்த தமிழ்தான் வரணும். அந்த என்ன தமிழ் உச்சரிப்புகள் எல்லாம் சரியாயிக்கணும் அப்படி ஒன்றும் தேவையில்ல. சும்மா நீங்க ஜெனரலா எழுதுற மாதிரி எழுதுங்க. சரியானே? சரியான புள்ளைகள்? அல்குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் கேட்டேன்டா. இதுக்கு தேவையில்ல புள்ளைகள். இது ஜெனரலான கேள்வி தானே. இதுக்கு தேவையில்ல. ஓகே சார். அதே மாதிரி இதுக்கு நீங்க அல்குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க என்ன அந்நியர்களுக்கு ஒப்பாகுவர்கள் எம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லிக்கிறாங்க. அப்ப இதை மையமாக வச்சு பாக்குறேன்னு சொன்னா என்ன செய்யலாம்? இன்றைக்கு நிறைய பேர் இந்த அந்நிய கலாச்சாரத்தை இஸ்லாத்துல கூடுருவியின் காரணமாக முஸ்லீம்கள்ட்ட பலவிதமான மாற்றங்கள் உருவாகிக்குது. எனவே இவ்வாறான மாற்றம் என்பது முஸ்லிம் சமூகத்தின் பாதுகாப்பையும் முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் தாலாவுடைய கோபத்தையும் வரவழைக்கக்கூடிய ஒன்றாக காணப்படும் சொல்லி அவங்களை விலகிட்டு போகலாம். சும்மா சிம்பிளா விளக்கலாம் புள்ளல். சரியா? விளங்கிச்சா? விளங்கினானே? அந்த ஹதீஸ் இன்னொருத்தருக்கு சொல்லிடுமா? ரைட். என்ன அந்நியர்களுக்கு ஒப்பாகுபவர்கள் எம்மை சார்ந்தவர் அல்ல. சரியா? அந்நியர்களுக்கு ஒப்பாகுவர்கள் எம்மை சார்ந்தவர் அல்ல. இந்த ஹதீஸை போட்டு உங்களுக்கு விளக்கலாம். பெரும்பாலும் இது குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் பெருசா பார்க்க மாட்டாங்க புள்ளைகள். ரைட். இப்ப நாங்க அங்கால கேள்விக்கு போவோம் புள்ளைகள். சரி சார். ரைட். புள்ளைகள் ஆன்சரை நான் குரூப்ல போட்டிக்கிறேன் தானே. உங்களுக்கு பிடிஎஃப்ல பண்ணி போட்டிக்கிறேன் தானே ஆன்சர் எல்லாம். என்ன புள்ளல் சத்தம் இல்ல? தூங்கிட்டானா இல்லையே? என்ன புள்ளல் நான் பேசுறது கேக்குதா? சரி. ஏன்னா அந்த நான் போட்ட இந்த என்ன ஆன்சர் போட்டிக்கிறேன் தானே குரூப்ல. சரியா. நான் இல்லைன்னு சொன்னா மறுக நான் ஷேர் பண்றது ஷேர் உண்டு. சரியா? குரூப்ல பாருங்க இப்படியுமே போட்டீங்க. ரைட். ரைட். ஓகே. இப்ப பாப்போம் 7வது கேள்வி. முதலாவது கேள்வி நேற்று பார்த்தோம் தானே. மிஸ் வேளாங்கப்படி டீச்சர் வேளாங்கப்படி ரெண்டாவது பார்த்தா பார்க்கணும் அப்படியா? சரி. ஓகே. ரைட். இப்ப பாருங்க ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னா சுதந்திரத்திற்கு முற்பட்ட இலங்கையின் பொருளாதார விருத்திக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பணிகளை விரிவாக ஆராய்க. இப்ப உங்களுக்கு 10வது யூனிட்ல இந்த கேள்வி ஒன்று வந்தீங்க அப்படிதானே. 10வது யூனிட்ல இருந்து கேட்டு வந்தீங்க. 10வது யூனிட் சொல்றது கொஞ்சம் என்ன கொஞ்சம் பெரிய யூனிட். சரியா பெரியா நான் சொல்றது? அது கொஞ்சம் பெரிய யூனிட். அதுல இருந்து என்ன செய்யலாம்? எப்படி வேண்டாலும் பிரிச்சு உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். பொதுவா நான் உதாரணம் ஒரு கேள்வி சொல்றேன்னு சொன்னா இலங்கையின் தேசிய நலனுக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்பு, அதே மாதிரி அரேபியர்கள் இலங்கைக்கு வந்தமைக்கான காரணங்கள் விளைஞ்சா, அதே மாதிரி நான் கேட்டுக்கிற கேள்வி மாதிரி சுதந்திரத்திற்கு முற்பட்ட இலங்கையின் பொருளாதார விருத்திக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பணிகளை விரிவாக ஆராய்க விளைஞ்சா, அதே மாதிரி இஸ்லாம் அறிமுகமாவதற்கு முன்னர் இலங்கையருடன் அரேபியர் கொண்டிருந்த தொடர்புகளை தெளிவுபடுத்துக இப்படின்னு சொல்லி மாத்தி உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம்.
சரியான பிள்ளைகள். அப்போ உங்களுக்கு நோட்ஸிக்கும் கைடிக்கும் எல்லாத்தையும் வச்சு என்ன செஞ்சுங்க பார்த்துக்கோங்க. சரியான பிள்ளைகள். என்ன மாதிரி சரிதானே? சரி சார். ஓ சார். ரைட். இப்ப நாங்க இந்த கேள்வி எழுப்போம். சுதந்திரத்திற்கு முற்பட்ட இலங்கையின் பொருளாதார விருத்திக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பணிகள். அப்ப அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்துல, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கூடுதலாக வர்த்தகத்துக்கு பொறுப்பாக இருந்த யாரு? முஸ்லீம்கள் தான் இருந்தாங்க. அப்படிதானே? இப்ப நீங்க பார்த்தோன்னு சொன்னா கூடுதலா என்ன முஸ்லிம்கள் மூலமாக அறிமுகப்படுத்திய சில வியாபார முறைகள், சில வணிக நுட்பங்கள் நிறைய இருக்குது. இந்த என்ன முறைகள் போல சொல்லுங்க பாப்போம். தவளை முறை அறிமுகம் செஞ்சாங்க. தவள முறை என்ன செஞ்சாங்க? அறிமுகப்படுத்தினது முஸ்லிம்கள் தான். ரைட். தவள முறைன்னு சொல்லுங்க சொல்லுங்க. முன்னைய காலத்துல அரபிகள்கிட்ட வந்து அங்க சவுதியில எல்லாம் ஒட்டகம் மீன்ச்சு இங்க இல்லாததால அவங்க மாடை அறிமுகம் செஞ்சாங்க. அதையும் சொல்லணும். ரைட். அடுத்தது அதே மாதிரி விவசாயம், நீர்ப்பாசன அபிவிருத்தி, நிதி, இது எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருந்த யாரு? முஸ்லிம்கள் தான் பொறுப்பாக இருந்தாங்க. அதே மாதிரி பாருங்க, அந்தரங்கத்துறை மேல் சபை அங்கத்தவர்கள் சொல்லி சிலாக்கள் இருந்தாங்களா பிள்ளைகள்? 4 பேர் இருந்தாங்க. 4 பேர் இருந்தாங்க. என்ன 4 பேரும் யார் யாரு பிள்ளைகள்? ஞாபகமே இதா? 4 பேர் சரி, 4 பேர் இருக்கிறான்னு சொல்லி ஞாபகம் தானே? சரி. அப்ப அந்த அந்தரங்கத்துறை சபையில மேல் சபையாக இருந்தவங்க, அதே மாதிரி எல்லாரையும் பார்த்தோடு சொன்னா இஸ்லாமியர்கள் தான் என்ன செஞ்சாங்க? கூடுதலாக அப்படியாப்பட்ட பதவிகள் வகிச்சு வந்தாங்க. ரைட். இப்ப பாப்போம் கேள்விக்கான விடை. இப்ப நீங்க சொல்லுங்க, இதுக்கான விடையை ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. முதலாவது என்ன வர முடியும்? நோட் சொல்லுங்க. நெசவு தொழில அறிமுகம் செஞ்சாங்க. நெசவு தொழில அறிமுகப்படுத்தியமை. ரைட். சும்மா ஜெனரலா சொல்லுங்க, நீங்க பிழையா சொன்னாலும் பரவாயில்ல. நெசவு தொழில அறிமுகம் செஞ்சது சரி, நான் சும்மா சொன்னேன். நீங்க அந்த சும்மா நான் சொல்றேன், நீங்க பிழையா சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லணும். அப்பதான் என்ன செய்வாங்க? தூங்க அமைப்பாங்க. இல்லைன்னு சொன்னா நான் நோட்ஸை வாசிக்கண்டு அப்படி நோட்ஸை வாசிக்கண்டு விளங்கப்படுத்தி போனேன்னு சொன்னா ரைட் ஆயிரம் 2 பேர் என்ன தூங்குவாங்க, 9 பேர் என்ன செய்வாங்க? லெஃப்ட் ஆயிட்டு போய் தீப்பாங்க. அப்படிதானே பிள்ளைகள்? இப்ப நீங்க பேசலன்னு சொன்னா நான் ஒவ்வொரு நம்பராக கூப்பிட்டு பேசுவேன். அதனால 2 பேர் சரி பேசி அடுத்தாகலே மாட்டாம பாதுகாத்துக்கிறோம். சரியா? இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், சமூக வாழ்வு நேற்று படிச்சாங்களா பிள்ளைகள்? ரைட். இப்ப சமூக வாழ்வு இன்னைக்கு இந்த பேப்பரை முடிச்சிடலும், அதுக்குதான் நான் இப்ப மெதுவா போறேன். சரியா? ரைட். சமூக வாழ்வுல ஒன்று வருகிறது தானே, அல் அம்ரு பில் மாரூஃப் வன்னஹ்யு அனில் முன்கர், அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். அப்படிதானே? ரைட். கொஞ்சம் நீங்க ரைட். நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். அப்படிதானே? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களோட லைன்லயே வந்து கேட்கிறேன். சரியா? இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறங்க. சரியா? எந்த நாளும் காலையில மாதிரி வீட்டுல இருந்து ரெடி ஆகி கொண்டு ஸ்கூலுக்கு போறங்க. போயிட்டா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன்று. சரியா? அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படின்னு சொன்னா, எந்த நாளும் ஸ்கூலுக்கு வந்தா அவ இருக்கிற டைப் வேற, ஆனா இன்றைக்கு வந்து இருந்தான்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற டைப் வேற. சரியான பிள்ளைகள்? நல்லா விளங்குதானே? நல்லா கேள்வி விளங்கிக்கணும். சரியா? அப்ப இன்றைக்கு இருக்கிற டைப் வேற. அவ என்ன செய்யறா? சும்மா சிரிக்கிறா. அப்ப உங்கள்கிட்ட ஜோக்குன்னு சொல்லி ஒன்ன சொல்லிட்டு அது ஜோக்கே இல்லாம அவ என்ன செய்யறா? அவ ஜோக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. சரியா? அப்ப உதாரணமாக ஒரு அரை மென்டல் மாதிரியே நடந்து கொள்றா. சரியா? இந்த ஸ்கிரீன்ல இருக்க பிள்ளைகள். சரியா? ரைட். அப்ப இப்ப இப்படி நடந்து கொண்டா. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வருமா இல்லையா பிள்ளைகள்? இப்ப என்னமோ நடந்தீங்கன்னு சொல்லி சந்தேகம் வருமா இல்லையா? ஷுவராவே என்ன செய்யும் வரும். என்ன உங்களுக்கு சந்தேகம் வரும்? தங்கம் எங்கேயோ போய் ஒரு கூலி உள்ளுக்கு புழுந்திக்குதுன்னு சொல்லி ஷுவரா தெரியும். அப்படிதானே? ரைட்.
இப்ப நீங்க என்ன செய்றீங்க, இப்படி தெரிஞ்சோடனே நீங்க அதை பத்தி கேட்காம அவளை சும்மா விட்டுருவாங்களா இல்லன்னு சொன்னா கேட்பாங்களா? கேட்டுப்போம். கேம் ஆ, எடுத்ததுக்கு அப்புறம் ஆ. உண்மையா மறுபக்கம் சுத்தினாலும் என்ன பூமியை அழிஞ்சாலும் நீங்க என்ன செய்வாங்க, ரைட் செல்லு செல்லு செல்லு, நீ செல்லலான்னு சொன்னா நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், பேசாத, ஹராம், அப்படி இப்படின்னு உள்ள இஸ்லாம் எல்லாம் அங்க வந்து கொட்டும். அப்படிதானே? அவ எப்படியோ மல்லு கட்டி நீங்க கேட்டுருவாங்க. கேட்டா ஆளும் செல்லும். சரியா? சென்னோன்னு என்ன, ரைட் இப்படிதான் இப்படிதான் இப்படியான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ஆளும் ஜோஸாக என்ன செய்யும், புல் கதையும் உங்கள்ட்ட சொல்லிடும். அப்படிதானே? சரியா பிள்ளையா நான் சொல்றது? சரி 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 ரைட். இப்ப உங்கள்ட்ட செல்லியாச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க படிச்சுக்கிறங்க எப்படி, அல் அம்ரு பில் மாரூஃப் வன்னஹி அனில் முன்கர், அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். சரியா? ரைட். இப்ப இப்படி மாட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகும் நீங்க தடுக்காம இருந்தேன்னு சொன்னா இது சரியா பிள்ளையா? பிள்ளை பிள்ளை ரைட். பிள்ளை நீங்க இப்ப தடுப்பங்களா பிள்ளைகள்? ஓ செய்வேன் சார். கொஞ்சம் அதான் சொன்னா கேட்கும். சொன்னா கேட்க மாட்டாங்க சார். சொன்னா கேட்க. கேக்குறோம் இப்ப அம்மா சார் சொல்லிட்டு சொல்றத சொல்லி கடமை கொடுக்கணும். சொல்லணும். சரி சரி. சொல்றவங்களுக்கு கேக்குற மாதிரி சொன்னா கேட்பாங்க சார். சொல்றவங்களுக்கு கேக்குற நன்மை மாதிரி சொன்னா சொன்னா எல்லாரும் இதாவாங்க. நன்மையா சொல்லணும். ரைட் ரைட் ரைட். இப்ப சரி, நீங்க எல்லாம் சொல்றாங்க சரியா? இதே மாதிரி கேள்வி உண்ட எங்களுக்கு போன கிளாஸ்ல இந்த மெகா செமினார்ல இந்த டியூட் தான் பேசிக்கொண்டு இருந்தேன். அப்ப நான் அந்த பிள்ளைகள்ட்ட இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டேன். அப்ப அவங்கள்ட்ட இந்த ஒரு பதில் ஒன்று வந்து பிள்ளைகள், இப்ப அவ சொல்ற நேரம் எங்கள்கிட்ட சொல்றா சார், அமானிதம் யார்கிட்டையும் சொல்லிராதன்னு சொல்றா. சரியா? அமானிதம் யார்கிட்டையும் சொல்லிராத, சொன்னா ஹராம் அப்படி இப்படின்னு பேசுறா. சரியா? அமானிதம் சொல்லிட்டாரு சார். இப்ப இந்த அமானிதத்தை நாம் பாதுகாக்கணுமா இல்லையா சார்? அமானிதம் சொல்றது பாதுகாக்கணும் தானே சார், இல்லாட்டி சொன்னா முனாஃபிக்கே சார், அப்படி இப்படின்னு அந்த புள்ள பேசிச்சு. சரியா? ரைட். இப்ப உங்கள்ட்ட கேக்குறேன், உங்கள்ட்ட இப்ப அமானிதம் சொல்லி சொல்லிக்கிறேன் உங்கள்ட்ட. சரியா? நீங்க இப்ப அதை வெளியே யார்ட்டையான்னு போய் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்ல மாட்டோம். ஏன் அவனு சொல்ல மாட்டேன்? அவன் சொல்ல அம்மா மாட்டேங்குது. அப்பா கிட்ட சொல்லலாம். அவன் சரி. இப்ப இஸ்லாத்துடைய செல்ல பேச மாட்டோம் செல்ல மாட்டோம் அமானிதம் அப்படி சொன்னா நீங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? செல்ல மாட்டோம். சார் சொல்ல மாட்டோம். ஷுவரா? யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படியா? ஓ ஏ பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கை நம்பிக்கையா சொல்லிட்டு சொல்லிட்டு அம்மானிதான் சொன்னதானே, அதனால சொல்ல மாட்டோம். ஆஹ் நம்பிக்கையா அமானிதம் சொன்னதான சொல்ல மாட்டாங்க. அப்ப நீங்க படிச்சுக்கிறீங்க தானே நன்மை ஏவி தீமையை தடுக்கும்னு சொல்லி, இப்ப நீங்க தடுக்கிறீங்களா இல்லையா? இப்ப நீங்க சொல்றது சரியா இல்லையா? இல்ல, நான் இப்ப அந்த புள்ள சொன்னதோட ஒரு வாசகம் ஒன்று சொன்னேன். சரியா? என்னன்னு சொன்னா எனக்கு டக்குன்னு அந்த வாய்க்கு வந்துட்டு அது. சரியா? ரைட். இப்ப பாருங்க நான் சொல்றேன். இப்ப நீங்க ரோட்டால நடந்து போறீங்க. சரியா? ரோட்டால நடந்து போற நேரம் ஒத்தன் பீடியை வச்சு குடிச்சு, இந்த பீடியை குடிச்சுக்கிறான். சரியா? அல்லது சாராயத்தை குடிச்சுக்கிறான். இப்போ உங்கள்கிட்ட சொல்றான், இந்த சாராயத்தை குடிக்காது, இது ஹராம்னு சொல்லி. சரியா? இப்ப நீங்க அவன்ற பேச்ச கேட்பாங்களா புள்ளைகள்? அவனே ஹராத செஞ்சுட்டீங்கிறான், அதனால எங்களுக்கு ஹராம் அது தவிர்த்துக்கோன்னு சொன்னா கேட்பாங்களா அத? ரைட். இப்ப நான் அவங்கள்ட்ட கேக்குறேன், நாய் நஜீஸ்ன்னு நாயே நஜீஸ் நாயே நஜீஸ பத்தி பேசுது. அந்த நாயை பத்தி நீங்க கணக்கெடுப்பீங்களா? இல்ல. அதான் சொல்றேன் பிள்ளைகள், அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு மாட்டிட்டு சொன்னா அதுக்கு உரிய வேலைகள் நீங்க செஞ்சிடணும். சரியா? சரி சார். ஆமா. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் புள்ளை, நல்ல இன்ட்ரெஸ்ட். ரெண்டு அப்படி பிரிச்சு விட்டது நல்ல இன்ட்ரெஸ்ட். என்ன நல்ல இன்ட்ரெஸ்ட் என்ன? ரைட் ரைட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரும் இந்த செமினார்ல கலந்து கொண்டிருந்தேன்னு சொன்னா இது பிறகு யோசிச்சு கொள்வாங்க, யார்கிட்டையும் இவரோட செல்லப்படாத விஷயம் தான் என்ன? ரைட் ரைட்.
இப்ப இப்ப நாங்க எங்கட பாடத்துல இருப்போம். ரைட். இப்ப எல்லாம் முடிச்சு அணைக்கிறேங்க. சோமரம் வருது இல்லையே? இல்ல சார். ரைட், ஓகே. இப்ப வாங்க போவோம் பாடத்துள்ளுக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட என்ன இப்ப நோட்ஸ் சொல்லுங்க. இப்ப எல்லாரும் என்ன இந்த கதையை சொன்னோடனே ஒவ்வொரு இடத்துக்கு போய் தீப்பாங்க. மலேசியா, ஆப்பிரிக்கா, அதே மாதிரி சைனா, சிலவங்க சித்ரத்துல் முன்தஹாக்கும் ஏறிப்பாங்க. அப்படிதானே? அப்படிதானே பிள்ளைகள்? இல்லாட்டி ஒரு ஒரு ஊருக்கு போய்ப்பாங்க சார். இல்ல அதான் சார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊருக்கு போய் தீப்பாங்க. கெண்டி கெண்டி, அன்றாபுரம், வவுனியா, அந்த என்ன பஸ் கெண்டியெல்லாம் ஸ்டாப்ல செல்லவான சார். அப்படியெல்லாம் கெண்டில இல்ல. அங்கதான் சார் போவாங்க. இல்ல இல்ல அப்படியெல்லாம் போறேன். ரைட். அத மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு என்ன செஞ்சுப்பாங்க, பாஞ்சு பாஞ்சு ஓட்டுறாக்கள் தான் இப்ப சரியா? ஒரு இடம் ஓடவான ஏ லெவல் ஒன்று இருக்குது. ஏ லெவல் எழுதி முடிச்சுட்டு நீங்க எங்கேயாவது போற இடத்துக்கு போங்க, அது வேற விஷயம். சரியா? அது ஒபிஷியலா செஞ்சா மிச்சமே நல்லா உங்களோட மானங்கள் பாதுகாக்கப்படும். சரி, ரைட். அடுத்து பார்ப்போம். இப்ப வாங்க எங்களோட கேள்வி எழுப்போம். சுதந்திரத்திற்கு முற்பட்ட இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு முஸ்லீம்கள் ஆற்றிய பணிகளை விரிவாக ஆராய்க. அப்ப சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்துல முஸ்லீம்கள் என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஆகும் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. இப்ப சித்ரத்தல் முன்தாக பெய்தாக எல்லாம் மேனிய வச்சு இறங்க மாட்டாங்கண்டு சொல்லுங்க. இப்ப மருத்துவத்துறைக்கு ரைட். மருத்துவத்துறைக்கு என்ன செஞ்சாங்க? பங்களிப்புகள் செஞ்சாங்க. மருத்துவத்துறைக்கு எப்படி பங்களிப்பு செஞ்சாங்க? இலங்கையில வந்து யூனானி மருத்துவ முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. யூனானி மருத்துவ முறையை என்ன செஞ்சாங்க? இலங்கையில அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப இதை அறிமுகப்படுத்துறது மூலமாக நாட்டுக்கு என்ன செஞ்சு பலன்கள் கிடைச்சது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துக்கு என்ன செஞ்சு அபிவிருத்தியை உருவாக்கிச்சு. சரியானே? ரைட். அது ஒரு முறை. அடுத்தது கல்வி அறிமுகம் செஞ்சாங்க, சர்வதேசத்துக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. இலங்கையுடைய வாசனை திரவியங்கள், மாணிக்க கற்கள், ரத்தின கற்கள் இதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்களாக என்ன செஞ்சாங்க? இலங்கையில வாழ்ந்த முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படிதானே? சர்வதேச ரீதியாக அறிமுகப்படுத்தியவர்களாக அவங்க மாறினாங்க. அப்படிதானே? சரி, வேற கலாச்சார பண்பாட்டு பங்களிப்பு. கலாச்சார பண்பாட்டு பங்களிப்பு. பொருளாதாரத்தை கேள்வி நல்லா விளங்க புரியல. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு தானே என்ன புரியல? சரிதானே? அது நீங்க சொன்னது சரி. ஆனா அது என்ன வேற கேள்விகளுக்கு விடையா வரும். ரைட். இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன் பாருங்க. முஸ்லிம்கள் இலங்கையில் சர்வதேச வணிகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அப்ப அதில் முதலாவது என்னன்னு சொன்னா சர்வதேச வணிகத்துறையில சரியா இலங்கையுடைய என்ன பொருளாதாரத்தை அதாவது சர்வதேச ரீதியில அறிமுகப்படுத்தினவங்களாக இலங்கையில வாழ்ந்த முஸ்லிம்கள் தான் இருந்து வராங்க. அப்படி அனுப்படையில் அப்ப இலங்கையில நான் வாசனை திரவியங்கள் இருந்துச்சு, ரத்தின கற்கள் இருந்துச்சு, மாணிக்க கற்கள் இருந்துச்சு. இந்த எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இலங்கையர்கள் எப்படி வெளிநாட்டுக்கு கொண்டு போற சர்வதேசமயமாக்குறன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாத ஒரு நிலைமை வந்து உருவாச்சு. அப்ப அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அரேபியர்கள் வெளிநாடுகள் இருந்து இலங்கைக்கு வந்தாங்க. இலங்கையிலிருந்து வந்து இலங்கையில இருந்த வாசனை திரவியங்கள் அதே மாதிரி என்ன வணிக பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சர்வதேச ரீதியில கொண்டு போய்த்து விற்பனை செஞ்சு இலங்கைக்கான பொருளுக்கான ஒரு கேள்வி நிலையை ஒன்று என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த சந்தைகள் உருவாக்கினாங்க. சரியானே? எனவே இப்படி போறதுனால இலங்கையுடைய பொருளாதாரத்துறை என்பது வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. சரியானே? அதே மாதிரி அன்றாபுர ஆட்சி கால பிரிவுல முக்கிய துறைமுகமாக விளங்கின ஒரு துறைமுகம் உண்டு. இது என்ன துறைமுகம் புள்ளேல்? மாந்தை துறைமுகம். மாந்தை துறைமுகம். இந்த மாந்தை துறைமுகத்துல அகழ்வு ஆராய்ச்சிகள் இதற்கான சான்றுகளாக காணப்படுது. சரியானே? அப்ப அந்த மாந்தை துறைமுகத்துல நிறைய அகழ்வு ஆராய்ச்சிகள் செஞ்சாங்க. அந்த அகழ்வு ஆராய்ச்சிகளின் போது என்ன செஞ்சு இதற்கான ஆதாரங்களாக இப்படியாப்பட்ட வேலைகள் செஞ்சதுக்கான ஆதாரங்களாக அது காணப்படுது. சரியான பிள்ளைகள் விளங்கிச்சா? கிளியரா விளங்கிச்சா? ரைட்.
ரைட். இப்ப பாருங்க அடுத்தது ஒன்று என்னன்னு சொன்னா, விவசாயம் நீர்ப்பாசன அபிவிருத்தி பயன்படுத்தப்பட்ட நிதியானது முஸ்லிம்கள் வெளிநாட்டு வணிகத்தின் மூலம் ஈட்டிய வருமானத்தின் மூலம் பெறப்பட்டது. இப்ப நான் முதலாவது என்ன சொன்னா, இலங்கையுடைய பொருளாதாரத்தை சர்வதேசத்தை கொண்டு விற்பனை செஞ்சு இலங்கைக்கான பொருளாதாரத்தை இந்த அபிவிருத்தி அடைய செஞ்சாங்க. அப்படிதானே? ரைட். இப்படி அபிவிருத்தி அடைஞ்சு வர சல்லி எடுத்து இலங்கை அரசாங்கம் என்ன செஞ்சுன்னு சொன்னா, அந்த சல்லி எடுத்துதான் இலங்கையில் இருக்கக்கூடிய விவசாயம் நீர்ப்பாசனத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுத்தாங்க. கிளியரா விளங்குதா புள்ளில்? கிளியரா விளங்குதா? ஓ சார். ஓ சார். ரைட். அந்த நான் இப்படி பேசிக்கொண்டு போறதுனால கொஞ்சம் வந்து கண்ணை மூடி அங்கிட்டு இங்கிட்டு போகப்படாது. சரியா? சரியா? சரி என்ன மாதிரி? சார். ரைட். ரைட். இப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அந்த விவசாயம் நீர்ப்பாசன அபிவிருத்திகளுக்கு அந்த நிதியை தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மூலதனங்களாக போட்டாங்க இலங்கை இருக்க மன்னர்கள். அப்ப அன்றாகுற ஆட்சி காலப்பகுதியில் நடைபெற்ற படையெடுப்புகளின் போது பாதிக்கப்பட்ட கால்வாய்கள், அதே மாதிரி குளங்கள் என்பவற்றை புனர் நிர்மாணம் செய்யவும், அதே மாதிரி சிதைந்து போன விவசாய நடவடிக்கைகளை மீளமைக்கவும் பயன்படுத்தப்பட்ட நிதியானது முஸ்லிம்கள் வெளிநாட்டில் வர்த்தகம் மூலம் ஈட்டிய வருமானத்தின் மூலம் தான் என்ன செஞ்சாங்க, அந்த வருமானத்தின் மூலம் ஈட்டிய பொருளாதார பணத்தை வச்சு என்ன செஞ்சாங்க, இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த குளங்கள் கால்வாய்கள் எல்லாம் புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. அதாவது அன்றாபுர ஆட்சி கால பகுதியில் நடைபெற்ற என்ன ஒவ்வொரு யுத்தத்தின் மூலமாகவும் நிறைய கால்வாய்கள் அதே மாதிரி குளங்கள் எல்லாம் என்ன செஞ்சு சேதப்படுத்தப்பட்டுச்சு. இப்படி சேதப்படுத்தப்பட்ட குளங்கள் கால்வாய்கள் எல்லாத்தையும் எதால புனர் நிர்மாணம் செஞ்சாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்த்தகம் செஞ்சுட்டு வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு என்ன செஞ்சாங்க, புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. சரியான புரியல்? ரைட். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இதை பற்றியான சில ஆதாரங்கள் என்ன செஞ்சு சொன்னா சில இடங்கள்ல கொடுக்கப்பட்டு. அப்ப நீங்க இதெல்லாம் பாடமாக்குறேன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை. அப்படியானே? இப்ப அந்த ஏற்கனவே இப்ப நான் ஓலவல் இஸ்லாம் ஓலவல் ஹிஸ்டரி எல்லாம் எழுதக்கொள்ளே இந்த ஏடா இதை படிக்கிறோம்னு சொல்லி வெறுத்து எழுதினேன். அப்படிதானே புரியல்? அப்படிதானே? யாரும் ஏ லெவல்ற ஹிஸ்டரி எடுக்கிறாங்களா? இல்ல சார். எடுத்திருக்க மாட்டாங்கண்ணா. ஏண்டா ஹிஸ்டரி ஓலவலோட வெறுத்த பாடம் உண்டு. ஏண்டா அதுலேயும் அந்த 10th சிலபஸ் கொண்டு வர பிள்ளைகள் அந்த நரக வாயலுக்கு கொண்டு போயிட்டு நரகத்தை காட்டிட்டு வர மாதிரி தான் அந்த 10th சிலபஸ். விளைஞ்சா அதில் வர கேள்வி ஆதாரங்களும் அதே மாதிரி அதில் வர பேர்களும் அப்படி பேர்கள் தான் வரும். அதே மாதிரி தான் இந்த பாடத்திலையும் கொண்டு வருவானுகள். சரியா? இதுல பாருங்க, பேராசிரியர் ROLS குணரத்ன இவர்கள் மூலமாக பெறப்பட்ட தகவல்கள் மூலம் என்ன செய்யலாம், இதற்கான ஒரு ஆதாரமாக சொல்லலாம். ரைட். இது ஒரு விஷயம். நீங்க சும்மா ஜெனரலா விளக்கின போதும் பிள்ளைகள், விவசாய நீர்ப்பாசன அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட்ட நிதியானது அரேபியர்கள் இலங்கையுடைய அந்த வணிக பொருட்களை கொண்டு போயிட்டு சர்வதேச மயத்தில் நாம் விற்பனை செஞ்ச அந்த நிதி மூலமாக தான் என்ன செஞ்சாங்க, இந்த விவசாய அபிவிருத்தி அதே மாதிரி நீர்ப்பாசனத்துறை எல்லாம் அபிவிருத்தி செஞ்சாங்க. சரியானே? ரைட். அடுத்தது ஒன்று சொல்றேன் பாருங்க, கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். முஸ்லிம்கள் அந்தரங்கத்துறை, சரியா, அந்தரங்கத்துறை என்ற மேல் சபையில் அங்கத்துவம் வகித்தமை. அது என்ன புள்ளையில் அந்தரங்கத்துறைன்னு சொல்றது? அந்தரங்க என்ன புள்ளையில் சத்தம் இல்ல, மௌன அமைதியாகுது. சக்கீனத்தினும் அமைதி இறங்குது அவங்களுக்கு. என்ன புள்ளையில் அந்தரங்கத்துறை என்ன? மேல் சபை. மேல் சபை என்ன? ரகசியம். என்ன? ரகசிய முகாமைத்துவம். ரகசிய முகாமைத்துவம். ரைட் ரைட். மேல் சபைன்னு சொல்றேன்னு சொன்னா வணிகத்துறையில பிரசித்தி பெற்றவர்கள், வணிகத்துறையில செல்வாக்கு பெற்றவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த அந்தரங்கத்துறைன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது இன்றைக்கு பொருளாதாரத்துறைன்னு சொல்லி ஒன்றை உருவாக்கிக்கிறாங்களா இல்லையா? அதாவது நான் பொருளாதாரத்துறைன்னு சொல்றது இந்த சொன்னா இன்னைக்கு நாட்டுடைய பொருளாதாரத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இது, ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் என்ன செய்யும், எல்லா ஏரியாக்குமான எல்லா நிறுவனத்துக்குமான தொகைகள் என்ன செய்யும். கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம்
புலையல் ரைட் ஓகே ரைட் புலையல் இந்த கொஞ்சம் இருங்க. அவசரமா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாரும் மாத்துங்க. அதாவது பேர்ல மட்டும் வந்திக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்க டக்குண்டு. உங்களோட ரீநேம் கொடுத்தா இது ரீநேம் மாத்துக்க வேணாம். சரியா? அவசரமா நீங்க என்ன செய்யணும், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ரிமூவ் பண்ணப்படுவாங்க. சரியா புள்ளைய? நீங்க அவசரமா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடுங்க இதுக்கு, உங்களோட யூசர் நேம். என்ன விளங்கினா? நம்பர்? என்ன நம்பரா அவங்களுக்கு தரலையா? அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உண்டு. இல்லையே. தந்திப்பாங்களே. இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தரலையா பிள்ளைகள்? 26 BP 345 அதே மாதிரி 241 சொல்லி எல்லாம் தரலையா அவனுக்கு? இல்ல சார் தரல. இல்ல இல்லையே. சார். ரைட், உங்களுக்கு தந்திப்பாங்க. ரைட், தரலன்னு சொன்னா பார்ப்போம். சரி, அது உங்களோட என்ன பாதுகாப்புக்காக வேண்டிய அப்படி செய்யற. அப்படி நீங்க வரலன்னு சொன்ன பிள்ளைகள், உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தரலன்னு சொன்னா உரியாக்கள், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறவங்க இருக்கிறாங்க, நான் நம்பரை போட்டு விட்டுறேன். அவங்களோட கன்டாக்ட் பண்ணி கட்டாயம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட நீங்க என்ன செய்யணும், ஜூம்ல அட்டென்ட் பண்ணணும். சரியானே? அது உங்களோட பாதுகாப்பு எல்லாம் கருதி தான் செய்யறேன். ரைட், அப்ப அது ஒரு விஷயம். ரைட், இப்ப பாப்போம் எங்களோட பாடத்துல போம்பாங்க. அப்ப அந்தரங்கத்துறைன்னு சொல்றது பிள்ளைகள் புலனர்வ காலத்துல பொற்காலம்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட மகா பராக்கிரம பாகுவின் காலத்துல தான் என்ன செய்யப்பட்டுச்சு, இந்த அந்தரங்கத்துறைன்னு சொல்ற ஒரு மேல் சபை ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த மேல் சபை எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, வணிகத்துறையின் அபிவிருத்திக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் இந்த அந்தரங்கத்துறை. சரியா? அதாவது மேல் சபைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த மேல் சபையில அங்கத்துவம் வகித்த எல்லாருமே கூடுதலாக மெஜாரிட்டியாக்கள் என்ன செஞ்சாங்க, முஸ்லீம்களாக அங்கத்துவம் வகித்தார்கள். எனவே முஸ்லீம்கள் இஸ்லாம், அதாவது இலங்கைக்கான பொருளாதார அபிவிருத்திக்கு மேற்கொள்ளப்பட்ட என்ன செயற்திட்டங்கள் இதையும் சொல்லலாம். சரியானே? ரைட், அதே மாதிரி இலங்கையின் ரத்தின கற்கள் சர்வதேச உலகுக்கு முஸ்லீம்கள் அறிமுகப்படுத்தியவை. அப்ப இலங்கையுடைய ரத்தின கற்கள் சொல்றது மிகவும் பிரசித்தி வாய்ந்ததாக காணப்பட்டுச்சு. சரியா? அப்ப அந்த ரத்தின கற்களை சர்வதேச மயமாக்கின யாருன்னு சொன்னா இலங்கையுடைய முஸ்லீம்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சர்வதேச மயமாக்கினாங்க. அப்ப அதுல பார்த்தோன்னு சொன்னா என்ன, உத்தர், அதாவது கிதாபுல் ஜமாஹிர் பி என்ன, அது எப்படி பிள்ளைகள் வருது, கிதாபுல் ஜமாஹிர் ஜவாஹிர். ஃபி மாரிஃபத்துல் ஜவாஹிர்னா. ஓ சார். அந்த நூல் என்ன செஞ்சு சொன்னா அந்த ரத்தின கற்கள் பற்றியதான சில வரலாறுகள் செஞ்சு பதியப்பட்டது. அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், அதை ஒரு ஆதாரமாக கொடுக்கலாம். அதே மாதிரி அக்கால பகுதியில் என்ன சொன்னா இலங்கையுடைய ரத்தின கற்களை பற்றியதான அறிமுகம் முஸ்லீம்கள் உலகுக்கும், அதே மாதிரி முஸ்லீம்கள் உலகுக்கு மட்டும் இல்லாம சர்வதேச மயத்துக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த கால பகுதியில். சரியானே? அப்ப இதனால என்ன செய்யணும் சொன்னா இலங்கையுடைய ரத்தின கற்களுடைய பெருமதின்னு சொல்றது உலகளாவிய ரீதியில பிரசித்தி பெற்றுச்சு. சரியானே? அது ஒரு முறை. ரைட், அடுத்தது தவளமுறைன்னு சொல்றது உள்நாட்டு போக்குவரத்து வர்த்தக முறையை அறிமுகப்படுத்தியமை. அப்ப தவளமுறைன்னு என்ன புள்ளைகள்? தவளமுறைன்னு என்ன? மாடுகளை வச்சு மாடுகள்ல துணை கொண்டு இந்த போக்குவரத்தை நடாத்து. அதுதான் விஷயம். விளைச்சா மாடுகளின் துணை கொண்டு போக்குவரத்து நடவடிக்கைகளை செஞ்சாங்க. அப்ப மாடுகள் ரெண்டையும் பூட்டி அதுல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சாமான்கள் எல்லாம் ஏற்றி என்ன செஞ்சாங்க, போக்குவரத்து நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டாங்க. அந்த போக்குவரத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா தவள முறைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா மாடுகளின் துணை கொண்டு ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தவளம் போக்குவரத்து முறையானது முஸ்லீம்களே இலங்கையில் அறிமுகப்படுத்தினார்கள். விளைச்சா முஸ்லீம்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. ரைட், அதே மாதிரி இலங்கைக்கு நெசவு தொழிலை அறிமுகப்படுத்திய யாரு பிள்ளைகள்? இலங்கைக்கான என்ன நெசவு தொழில் அறிமுகப்படுத்தினது? முஸ்லிம்கள். இலங்கை வாழ் முஸ்லீம்கள் தான் என்ன செஞ்சாங்க, நெசவு தொழிலை அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி என்ன வேறுவலை பர்பர் பட்டினம் அப்படின்னு சொல்ற அதில் வாழ்ந்த முஸ்லீம் வணிகர் ஒருவர் தான் நெசவு தொழில இலங்கைக்கு அறிமுகப்படுத்தியதாக என்ன அலெக்சாண்ட்ரல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார்.
சரியா? அப்ப அந்த என்ன பேருவலையை சேர்ந்த பர்பர் பட்டினம்னு சொல்ற ஒருத்தர் தான் என்ன செஞ்ச அதுல வாழ்ந்த ஒரு முஸ்லீம் ஒருத்தர் தான் இலங்கைக்கான நெசவு தொழிலை அறிமுகப்படுத்தியதாக சொல்லப்படுது. கிளியரா புள்ளி இதெல்லாம் எல்லாம் கிளியரா? ஆம் சார். ரைட். இது 10 மார்க்ஸுக்கு எழுதுறேன்னு சொன்னா பாயிண்ட்ஸ் போடணும் தானே? ஐந்து ஓ அதான் சொன்னேன் போய் சொன்னேன். பாயிண்ட்ஸை போட்டோ இதுல உள்ள விளக்கத்தையே கொடுக்கலாம் தானே? ஓ இப்ப பாருங்க, தவளம் முறையை அறிமுகப்படுத்தியமை அல்லது தவளம் போக்குவரத்து முறையை அறிமுகப்படுத்தியமை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்க அப்படியே விளக்கிட்டு போற விளங்கிச்சா? இப்ப தவளம் போக்குவரத்து உங்களுக்கு ஷார்ட்டாவும் சொல்லலும் விரிவாகவும் சொல்லலும் தானே பிள்ளைகள்? ஆம் சார். எப்படி விழிக்கிறாங்க? ரைட். 2 மாடுகளின் துணை கொண்டு ஏற்றுமதி இறக்குமதிக்கான பொருளாதார பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதிக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட முறையினையே தவள முறை என்று சொல்லுவோம். எனவே தவள முறையானது போக்குவரத்து துறையில் மிகவும் பிரபல்யமானது மிகவும் என்ன பிரசித்தி பெற்றதாகவும் அன்றைய காலத்தில் காணப்பட்டது. எனவே தவள முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் இலங்கை வாழ் முஸ்லிம்களாக காணப்படுகின்றார்கள். அதே போன்று இந்த தவள முறையானது வணிக போக்குவரத்தாக இருக்கலாம், அன்றாட நாட்டு மக்களுடைய போக்குவரத்தாக இருக்கலாம், அனைத்து போக்குவரத்து துறையிலேயும் என்ன செல்வாக்கு மிக்கதாகவும் அதே மாதிரி அனைவருக்கும் உதவக்கூடிய ஒரு முறையாகவும் இந்த தவள முறை காணப்பட்டது. எனவே தவள முறை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை இதற்கு ஒரு உதாரணமாக குறிப்பிடணும். கிளியரா புரியல? ஓ சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அண்ணா இதை மாதிரி என்ன செய்யணும், இழுத்துட்டே போறதான். இப்ப அவங்கள்ட்ட ஒரு ரப்பர் பட்டியை தந்து எவ்வளவு வேணாலும் இழுக்க சொன்னா இழுப்பாங்களா இல்லையா? இழுப்பாங்களா இல்லையா அப்படி? ஓ சார், இழுப்போம். இழுப்பங்க. ஆனா விட்டங்கன்னா கை வைத்துரும். அப்படியானே? ஆம். அப்ப இழுக்கக்குள்ள கொஞ்சம் பார்த்து இழுக்கணும். சரியா? ரைட். அடுத்ததுக்கு நாங்க போவோம் பிள்ளைகள். உங்களுக்கு வேற கேள்விகளும் கேட்டு வரலாம் பிள்ளைகள். அரேபியர்கள் இலங்கைக்கு வந்தமைக்கான காரணிகள் சும்மா சொல்லுங்க, ஜெனரலா சொல்லுங்க. வந்தாங்க பிள்ளைகள் அரேபியர்கள் வாசனை திரவியங்களை நாடி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இலங்கைக்கு வந்தாங்க. என்று சொன்னா இலங்கையுடைய வாசனை திரவியங்கள் மாணிக்க கற்கள், யானை தந்தம் என்பன என்ன வணிக பொருட்கள் இலங்கை பெற்றிருந்த செல்வாக்குன்னு சொல்றது சர்வதேச சந்தைகள் கூடுதலாக இருந்துச்சு. இதனால என்ன செஞ்சாங்க, அரேபியர்கள் வந்தாங்க. வேற இலங்கையிட அமைவிடம் வர்த்தகத்தை மேற்கொள்ள சாரி என்ன பிள்ளைகள் விலங்கல்ல அமைவிடம் என்ன புவியியல் நிலைமை அப்படிதானே? என்ன பிள்ளைகள் என்ன நான் பிள்ளையா சொல்லிட்டேனா? இல்ல, வர்த்தகம் செய்யறதுக்கு ஏத்த மாதிரி சரியா மத்திய நிலையமாக இருந்ததால அதுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு ரைட். இந்த என்ன புவியியல் நிலைமைக்கு தானே பிள்ளைகள் இலங்கையுடைய அமைவிடம். அப்ப அதை சொல்ற நேரம் உங்களுக்கு வித்தியாசமான முறையில சொல்லலாம். இப்ப நீங்க ஜியோகிராபி பாடம் எடுத்திருப்பாங்க தானே பிள்ளைகள். இந்த ஜியோகிராபி பாடத்துல அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களையும் இதுல போட்டு எழுதலாம். அப்ப அந்த நேரத்துக்கு கொஞ்சம் உங்களோட விளக்கம் எல்லாம் அழகாகும். சரியா? இப்ப பாருங்க, அமைவிடம் சொல்லக்கூட எப்படி இல்ல இலங்கை என்பது ஒரு தீவாகவும் இலங்கை சூழ கடலாகவும் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு இலங்கை ஒரு தீவாகவும் அரேபியர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அதிகமாக இந்த இலங்கைக்கான ஈர்ப்பாக அது காணப்பட்டது. அது மட்டும் இல்லாம இலங்கை என்பது இந்து சமுத்திரத்தின் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் காணப்படுமையால் வணிக போக்குவரத்தின் போது இலைப்பாறக்கூடிய ஒரு இடமாகவும் என்ன இலங்கை என்பது காணப்பட்டது. அது மட்டுமின்றி இலங்கை ஒரு தீவாக காணப்பட்டமையால் இலங்கையுள் பலவிதமான வியாபார நுட்ப முறைகளும் அதே மாதிரி பொருளாதார நடவடிக்கை செய்வதற்கு இலகுவான ஒரு இடமாகவும் இது காணப்பட்டது. எனவேதான் அரேபியர்கள் ஈர்க்கப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைகின்றது. கிளியரா புள்ளில் விளக்கினது விளங்கிச்சா? ஓ சார். அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்ல முடியல? என்ன வணிக நோக்கங்களுக்காக வணிக நோக்கங்களுக்காக என்ன செஞ்சாங்க, இலங்கைக்காக வந்தாங்க. வேற கப்பல்களை நாங்க வெரி குட். கப்பல்களை பழுது பார்க்க என்ன செஞ்சு வசதியாக என்ன செஞ்சு இலங்கை காணப்பட்டுச்சு.
விளங்கிச்சா? அப்ப அன்றைய காலத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அரேபியர்கள் தான் கூடுதலாக பொருளாதார நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கப்பல் போக்குவரத்து அவங்க மிச்சம் உபயோகிக்கக்கூடிய ஒன்றாக காணப்பட்டுச்சு. இப்படி கப்பல் போக்குவரத்தின் போது இடையில பழுதாகக்கூடிய கப்பல்களை நிறுத்தி பழுதுபாகக்கூடிய ஒரு மத்திய நிலையமாக இலங்கையை அவங்க என்ன செஞ்சாங்க தேர்ந்தெடுத்தாங்க. சரியான? அதே மாதிரி இலங்கையில நன்னீர் வசதி காணப்பட்டமை சொல்லலுமா? என்ன பிள்ளைகள் மௌன அமைதியில போகுது? என்ன விளங்குதா? நான் பேசுறது விளங்குதா? சார் விளங்குது. ரைட். தூங்கிட்டாங்களா இல்லையே? கொஞ்சத்துக்கு சொல்லுங்க. என்ன சரி இல்ல நான் சார் ஆயிக்கிறேன் முழிச்சுட்டேன் சரியா? இன்னைக்கு. ரைட். அப்ப என்ன தடுத்து சொன்ன பிள்ளைகள் சாரி என்ன சொன்னேன் நான்? நன்னீர் வசதி. அப்ப நன்னீர் வசதி என்ன செஞ்சு இலங்கையில கூடுதலாக காணப்பட்டதுனால கப்பல் போக்குவரத்தின் போது நன்னீர் அவங்களுக்கு தேவைப்படுச்சு. என்ன செஞ்சாங்க? கூடுதலாக இலங்கையை தேர்ந்தெடுத்தாங்க. சரியா? ரைட். அதே மாதிரி பாருங்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாபா ஆதம் மலை அது இருந்துச்சு யானே. அப்ப இதற்காக வேணும் என்ன செஞ்சாங்க? ஆன்மீக நோக்கத்திலையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அரேபியர்கள் இந்த இலங்கைக்கான வருகை தந்தாங்க. சரியானே? அதே மாதிரி பாதுகாப்பான துறைமுக வசதிகள் காணப்பட்டமை அது சொல்லலுமா? பாதுகாப்பா அது இந்த யூனிட்ல நிறைய பேர் வீக் மாதிரி தான் விளங்குது. சந்தேகத்தான் சொல்ற மாதிரி இது. அப்படிதானே? ஓ சார். எனக்கு தெரியும். அந்த ஹிஸ்டரி பாடத்துல எல்லாம் நிறைய பேர் சோம்பரம் வார. அதே மாதிரி ஆர்ட்ஸ் பிள்ளைகளுக்கு இன்னொரு பழக்கம் இருக்கிற பிள்ளைகள் இந்த என்ன மெக்ஸ்லயும் கொஞ்சம் வீக் கொண்டிருக்கிறதானே. சரியா இல்லையா? என் சவுண்ட் கிளியர் இல்லையா பிள்ளைகள்? கிளியர் தான் சார். சரி, ஓகே. அதே மாதிரி என்ன மெக்ஸ்லயும் ஒரு வீக் கொண்டிருக்கிறதானே. அந்த என்ன ஜியோகிராபி பாடத்துல பார் வரைபடங்கள் எல்லாம் வரக்கொலை நிறைய பிள்ளைகள் தலையை பிச்சுட்டு சரி இது தேவையில்ல நாங்க சாய்ஸ் தானே விட்டுட்டு நாங்க அடுத்தது செய்யறோம் சொல்லி நிறைய பேர் எடுக்கிற அந்த ஜிஎஸ்டிபிஎஸ் தான். சரியானே? என்ன பிள்ளைகள் அந்த வரைபடம் செய்யறதா இன்ட்ரெஸ்டான பகுதியா? இன்ட்ரெஸ்டான பகுதி ஆமாட்டா. சரி, அப்ப இனி நல்லா இனி ரைட். ஏல மெக்ஸ்ல ஏ எடுத்தேன்னு சொன்னாதான் என்ன செய்யலாம்? ஏல அந்த ஓ லெவல்ற மெக்ஸ்ல எடுத்தான் தான் என்ன ஆர்ட்ஸுக்கு வருவாங்களா? அப்படியா பிள்ளைகள்? இல்ல சார். அப்படி இல்ல. அதுதானே அந்த என்ன அடுத்தது நான் ஒரு இடத்துக்கு அதாவது போன வருஷம் இல்லை இப்போ ஒரு 6 மந்த்துக்கு முன்னால உங்களுக்கு சீனியர் பேட்ச் இருக்கிறாங்க தானே 2025 பேட்ச். இவங்களை ஒரு ஸ்கூல் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்காக வேண்டிய ஒரு ஸ்கூலுக்கு நான் போனேன். அப்போ அவங்க 4 மாதம் ப்ரொஜெக்ட் எனக்கு தந்தாங்க. இந்த 4 மாதத்துக்கு இவங்களை நீங்கள் என்ன செய்யணும் தயாரித்து தரோன்னு சொல்லி எனக்கு ப்ரொஜெக்ட் ஒன்று தந்தாங்க. அப்போ நான் தயாரித்து கொடுத்து நல்ல ரிசல்ட்ஸும் வந்துச்சு. அப்போ அதில் ஜியோகிராஃபியும் எனக்கு தந்த பாடம் ஜியோகிராஃபியும் இஸ்லாமும் எனக்கு தந்த பாடங்கள். அப்போ நான் இதை படித்து கொடுத்துட்டு ஒருக்க ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்டுக்கிறேன். பிரைமரி டீச்சர் ஒன்று வந்தா. சரியா பிள்ளைங்க? பிரைமரி டீச்சர் ஒன்று வந்தா. அப்போ சிரிச்சு வந்தா. அப்போ டீச்சர்ஸ் மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்கிறோம். இவன் வந்து சொன்னா இன்றைக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்ன பிரைமரி ஸ்கூல். அப்போ டீச்சர்ஸ் மாதிரி எல்லாம் கேட்டாங்க என்ன சம்பவம்? இல்ல ஒரு பொடியன்ட்ட நான் ஏலும் எத்தனை கேட்டேன். எத்தனை பிள்ளைகள் 7 ஷுவரா 14? 20 இல்ல 14. இந்த அப்ப அந்த புல் அவன் சொன்னா நான் 7 எத்தனை அந்த பொடியன்ட்ட கேட்டேன். அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு 21 உண்டுண்டா சொன்னானாம். சரியா? 21 சொன்னானாம். பிரைமரி புள்ளை உண்டு. அப்ப 21 சொன்னோடனே இதை டீச்சர் சொன்னாராம். வெரி குட் 21 தான் சொல்லிட்டு கிளப் எல்லாம் தட்டி உட்கார வச்சான். அப்ப
அந்த நல்லா படிக்கிறபடி வந்து கேட்டானாம், டீச்சர் 7 7 14 தானே, உங்களுக்கு தெரியாதா டீச்சர்? இல்லடா, போன கிழமை நான் கேட்ட நேரம் அவன் 41 இந்த கிழமை கேட்கிற நேரம் 21 அவ வார கிழமை 14க்கு வந்துருவான் தானே அப்படின்னு. என்ன பிள்ளைகள் சரிதானே அந்த டீச்சர் சொன்னது? அந்த அத மாதிரியான சில ஜோக் கழிக்கிறான். ரைட், அதே மாதிரி அதே டீச்சர் தான் சொன்னா, ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபெஸ்ட் தானே, ஃபெஸ்ட் காலையிலே நிறைய டீச்சர்ஸ் மாதிரி வரக்கொள்ளே கொஞ்சம் என்ன ஆக்டிவாக தான் வருவாகும். இன்றைக்கு இதை படிச்சு கொடுக்கணும், இதை படிச்சு கொடுக்கணும் ஆசையோடு வருவாகும். ஆனால் அந்த பிள்ளைகள் செய்கிற செயற்பாடுகளால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இதுக்கு பின்னாலே இவங்களுக்கு படிச்சே கொடுக்கப்படான்னு சொல்லிட்டு கோவத்தோட போகிற டீச்சர்ஸ் மாதிரி தான் என்ன செய்வாங்க, 2 மணிக்கு போவாங்க. அப்படிதானே? ஏ லெவலுக்கு கொஞ்சம் குறைவு. இந்த செகண்டரி புள்ளை எழுக்கிறாங்க தானே, ஓ லெவல் பிள்ளைகள், அவங்களுக்கு அப்படி செய்யவே இல்லை. சரியா? ரைட். இப்போ என்ன செஞ்சுட்டாங்க சொன்னா, ஒரு டீச்சர் இதே மாதிரி காலையில வந்துக்கிறான். சரியா? காலையில வந்து ஃபுல் எனர்ஜியோட போயிட்டு கிளாஸுள்ள போயிட்டு என்ன செஞ்சுக்கிறா, ரைட், அந்தந்த டாபிக் என்ன தன்னு சொன்னா, இந்த என்ன பாடம் தெரியுமா இது, நான் நினைக்கிறேன் சிவிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். சரியா? சிவிக்ஸ் பாடம்னு நினைக்கிறேன் ஓ லெவலுக்கு. சரியா? அப்போ அந்த பாய்ஸ் கிளாஸுக்கு தான் போய்த்து செல்லுகிறா, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். எப்படி பிள்ளைகள்? சரியா? அப்ப இதுதான் வாசகம். சரியா? இப்ப இந்த வாசகத்தை இந்த டீச்சர் சொல்லிட்டு, ரைட், இந்த வாசகத்துல இந்த பிள்ளைகள் நீங்க என்ன விளங்குறன்னு சொல்லி சொல்லுங்க. அப்போ ஒரே அடி கொத்த எழுப்பினானாம், டீச்சர் எனக்கு கொண்டு விளங்குதுண்டு. அப்ப இவன் சொன்னா, வெரி குட், சொல்லுங்க என்ன என்ன விளங்குதுண்டு. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினையத்தான் வினை அறுப்பான். இதன் மூலமா என்ன விளங்குன்னு சொன்னா, நீங்க என்னமோ விதைச்சிட்டு வந்தீங்க டீச்சர்னு சொல்லி சொன்னானாம். சரியா? அப்ப அவ சொன்னாவா, அந்த ஸ்டாஃப் ரூம் சொல்றா, இதுக்கு பின்னால இவனுக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்குறல்ல, நான் பாவம்ட்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி செல்ல பார்த்தேன், அவன் அதை சொல்லிட்டான், இதுக்கு பின்னால ஒண்ணு சொல்றேன். இத மாதிரி நிறைய ஜோக்ஸ் என்ன செய்யணும்னா, அந்த செகண்டரி பிள்ளைகள் தான் நிறைய நடக்குது. விளைஞ்சா? அப்ப அதே மாதிரி இன்னொரு ஜோக்கு என்ன, உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து, அதுல என்னமோ ஒரு சேரன்னு சொன்னாரு. அந்த பிள்ளைகளை வைத்து உயிரெழுத்து, அதாவது ஓ லெவல் சிலபஸுக்கு வாரதான பிள்ளைகள் உயிரெழுத்து இத்தனை மெய் எழுத்து இத்தனைன்னு சொல்லி வருகிறதா இல்லையா? உயிரெழுத்து இது, மெய் எழுத்து இத்தனை, உயிர் மெய் எழுத்து இதுன்னு சொல்லி. அப்ப அதுல என்னமோ ஒரு ஜோக்குன்னு சொன்னாரு. சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, ஞாபகம் வந்து அவனுக்கு சொல்றேன். ரைட். அப்ப இத மாதிரி நிறைய ஜோக்ஸ் நடக்குது ஸ்கூல்ல. சரியா? அப்ப டீச்சர்ஸ் மாதிரி நீ அந்த டீச்சர்ஸ் மாரோட பேசி பார்த்தாங்கன்னு சொன்னா நிறைய ஜோக்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இதுக்கு தானே ஜியோகிரபி பாடம், ஜியோகிரபி ஏ லெவல் ஜியோகிரபி இல்லை, ஓ லெவல் ஜியோகிரபிக்கு நான் ஒரு அந்த டேர்ம் எக்ஸாம் ஒன்று வச்சேன். அதே ஸ்கூல் தான். சரியா? கெண்டியில் தான் ஒரு ஸ்கூல் ஒன்றில் என்ன ஏ லெவலுக்கு நான் டீச் பண்ணுற நேரம் ஒரு டீச்சர் என்ன செஞ்சா, எனக்கு பேப்பர் ஒன்று எடுத்து கேட்டால் இவங்க டேம் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லி. அப்போ பேப்பர் எடுத்து கொடுத்தேன் ஜியோகிரஃபி ஓ லெவலுக்கு. சரியா? பேப்பர் எடுத்து கொடுத்தோடனே அந்த பேப்பரை அவாரவாசி நான் அரைவாசி திருத்தினேன். சரியா? அப்போ அதில் சீமிந்து தயாரிப்பதற்கான மூலப்பொருள்கள் எவை, இதை தான் முதலாவது கேள்வி. சரியான பிள்ளைகள்? எப்படி கேள்வி? சீமந்து தயாரிப்பதற்கான மூலப்பொருள் எதுன்னு சொல்லி. சரியா? மூலப்பொருள் எதுன்னு சொல்லி கேட்டினேன். அப்ப அதுல ஒரு விடை ஒன்று வந்துச்சுன்னு தெரியுமா? சரியா? ஒரு விடை ஒன்று வந்துச்சு. அப்ப கீழே போட்டிருந்துச்சு அழகான எழுத்துற. சரியா? அழகான மணி மாதிரி எடுத்து அதுல ரெக்கார்ட் பண்ணி அவன் எழுதி வச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த பேப்பரை யார் திருத்துறன்னு எனக்கு தெரியா, சார் நீங்க திருத்தினு சொன்னா உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், எவ்வளவு ஆளு சல்லி தரேன் சார், இதுக்கு மட்டும் மார்க்ஸை போட்டு அனுப்பிடுங்க, எனக்கு அல்லாவுக்காக வேண்டி இதுக்கான விட எனக்கு சுவர சொட் தெரியா, எவ்வளோ யோசிச்சு பார்த்தேன் சார் தெரியா, நீங்க என்ன பாஸ் ஆக்கினாங்கன்னு சொன்னா இவ்வளவு தொகை பணம் தருவேன்னு சொல்லி. சரியா பிள்ளை? அப்படி எழுதி வச்சிருந்துச்சு. அப்ப அதே மாதிரி இன்னொரு பேப்பர் ஒன்று எடுத்து பார்த்தேன். சரியா? அதே கிளாஸ்ல இன்னொரு பேப்பர் ஒன்று எழுதி பார்த்தேன். அந்த பேப்பர் என்ன தெரியாம போட்டிருந்துச்சு, அவன் எழுதிக்கிறான்னு சொன்னா, சரியா, அவன் எழுதிக்கிறான்னு சொன்னா, சீமெந்து தயாரிப்பதற்கு எந்தெந்த மூலப்பொருள்கள் தேவையோ அந்தந்த மூலப்பொருள்களை வைத்து சீமெந்து தயாரிக்கப்படும் சொல்லி. இதுக்கு மார்க்ஸ் போடுறா இல்லையா?
போடலுமா புள்ளேல்? இல்ல ஏ புள்ளேல் மனசு அப்ப நான் இப்படி ஜோக்ஸ் நிறைய வார. அதே மாதிரி இந்த ஜூம் கிளாஸ் இதுதானே பிள்ளைகள் ஜூம் கிளாஸ். இப்ப ஏண்ட மெகா செமினாருக்கு வர பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் ஜூம் கிளாஸ் போட மாட்டேன். அதான் இந்த செட் எல்லாம் லாக் பண்ண மாட்டேன், அன்லாக் பண்ணி தான் வைப்பேன். சரியா? அதாவது யாருக்கு வேண்டாலும் மெசேஜ் பண்ணி கூட இல்லை. சரியானே? அப்ப இந்த அட்வான்டேஜ் நிறைய பிள்ளைங்க நினைக்கிறா, ரைட் சரி நல்லா லூஸ் அவுட்டிக்கிறாரு, அவர் பெருசா பார்க்க மாட்டாராக்குன்னு சொல்ற. ஆனா எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ரெக்கார்டிங் எடுக்கக்குள்ளே ஒரு ஃபைல் ஒன்று வரும். சரியா பிள்ளைகள்? ரெக்கார்டிங் எடுக்கக்குள்ளே ஒரு ஃபைல் ஒன்று வரும். அந்த ஃபைல் எப்படின்னு சொன்னா, யார் யார் ஜாயின் பண்ணாங்க, சரி ரைட், நான் சல்லி கிடைச்சா இல்லையான்னு சொல்லி நான் சொல்றேன், அப்படி ஒன்று கிடைக்கல. சரியா? இந்த நான் அப்படி மார்க்ஸும் போடல, ஃபெயில போட்டு தான் அனுப்பிடுது. சரியா? அப்ப என்ன சொன்ன பிள்ளைகள், ஜூம் கிளாஸ்ல ஒரு ஃபைல் ஒன்று வரும். ரெக்கார்டிங் எடுக்கக்குள்ளே 3 ஃபைல் வரும். ஒன்று என்னன்னு சொன்னா வீடியோ ஆடியோட ஒரு ஃபைல் ஒன்று வரும். அப்ப அதுதான் ரெக்கார்டிங் நாங்க கொடுப்போம். சரியா? அதே மாதிரி ஆடியோ மட்டும் ஒரு ஃபைல் ஒன்று வரும். இன்னொன்று டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்று வரும். அதாவது நாங்க ஜூம் கிளாஸ் எடுத்துக்கொண்டே யார் யார் எந்த டைம்ல ஜாயின் ஆகின, யார் யார் லெஃப்ட் ஆகின, அதே மாதிரி யார் யாரோட மெசேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வரும். சரியானே? கிளியர் தானே பிள்ளைகள்? யார் யாரோட மெசேஜ் பண்ணிக்கிறேன், எப்படி மெசேஜ் பண்ணிக்கிறேன், என்ன மெசேஜ் பண்ணிக்கிறேன், எல்லாம் அப் டு டேட்டா அந்த ஃபைல் இருக்கு. அப்ப நான் வளமை என்ன செய்யறேன்னு சொன்னா, ஜூம் கிளாஸ் முடிஞ்சிட்டு அந்த ஃபைல் எடுத்து நான் பார்ப்பேன். பெரும்பாலும் எல்லா ஜூம் கிளாஸையும் நான் பாக்குறேன். ஆனா பிள்ளைகள்கிட்ட செல்ல மாட்டேன் இந்த விஷயத்த. சரியானே? பிள்ளைகிட்ட செல்ல மாட்டேன், நான் பேசாம கம்முன்னு தருவேன். அப்ப அதுல சில பிள்ளைய சொல்லிக்கும், என்ன எனக்கு நிறைய ஏசிக்கும். சரியா? அப்படின்னு சொன்னா இவர் தூங்க வைக்கிறாரு, எனக்கு ஏல இவரோட படிச்சு இவர் என்ன தடி படிச்சால விளங்குது இல்ல, அதே மாதிரி நோட்ஸை வாசிக்க நீக்கிறாரு, இன்னும் நிறைய வந்துச்சு. சரியா? தூக்கமாக்குறாரு, பொய்க்கு புஷ் ஜோக் அடிக்கிறாரு, இதுக்கு ஜோக்கு சிரிப்பு வருமாடி அப்படின்னு எல்லாம் பேசுகிறார். அதே மாதிரி என்ன, நாளைக்கு இங்க போமா, இங்க செட் ஆகுவோமா, நாளைக்கு ஸ்கூல் வரக்குள்ள உப்பு தேசிக்கு எடுத்துட்டு வா, இப்படி கதையெல்லாம் என்ன செய்யிட்டு சொன்னா அது பேத்திக்கும் 56 சொல்லி பேத்திக்கும். அப்ப நான் பேசாம இன்ட்ரெஸ்டான பிள்ளைகள் இதெல்லாம் பாக்குறது, நான் பார்த்துட்டு பேசாம இந்திப்பேன். இன்னொரு செட் ஒன்று வரும். சரியா? அதென்னு சொன்னா இந்த பொடியம்மா இருக்கிறான். இப்ப பொடியம்மாருக்கு இந்த ஜூம் எல்லாம் மெசேஜ் வந்தோடனே பாக்குற இந்த மெசேஜ் தான். சரியா? மெசேஜ் அன்லாக் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவனுக்கு பெருநாள் மாதிரி அவனை என்ன செய்யறேன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கா டோக் போட்டு பாக்குறேன். சரியா? பொம்பளை பிள்ளைகளுக்கு டோக் போட்டு பாக்குறேன். அப்ப எனக்கு தெரியும் இப்படி ஒன்று நடக்குன்னு தெரியும், ஆனா ஒன்றும் செல்றதில்ல. சரியா? அன்லாக் பண்ணி தான் வைக்கிறேன். இப்ப ஆள் என்ன செய்யுன்னு சொன்னா ஒருத்தரோட இப்படி டோக் பண்ணி அந்த புள்ள சொல்லிக்குது, நான் சேர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நீ இப்படி மெசேஜ் பண்ணேன்னு சொன்னா இப்போ ஒரு பண்ணான் அப்படின்ட்டு. அப்போ அவனும் என்னத்தையும் குழப்பி போறான். சரியா? இப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, ஜூம் கிளாஸ் முடிஞ்சது பிறகு ஆளுக்கு மெசேஜ் பண்ணி இதுல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினேன். அதுல இருந்து என்ன செய்யறல்ல, என்ன ஜூம் கிளாஸ்க்கு ஆள் வாரல. சரியா போடு? அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை ஒண்ணு போயிடுச்சு. அது என்னன்னு சொன்னா, எங்களோட மெகா செமினாருக்கு வர ஒரு பொடியன் 2027 என்ன செய்யற, அவங்க 2 பேரும் கனெக்ஷன் ஆகி பெரிய லெவல்ல பேத்து கொண்டு இது எங்க நடக்குற, வாட்ஸ்அப்ல அவங்க செக் பண்ணி கொள்றதுல என்ன செய்யறேன்னு சொன்னா ஜூமுக்கு வந்து ஜூம்ல தான் செக் போயிட்டு கொண்டு. சரியா? அப்ப நான் இங்க படிச்சு கொடுத்துட்டு ஆள் பேசினாலும் பேசாது, எனக்கு தெரியுமா அங்கால செட் போகுதுன்னு சொல்லி. நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, பேசாம அவங்கள்ட்ட சொல்லல, 2 பேர்ட்டையும் சொல்லல, அந்த புள்ள காலையில என்ன செய்யும்னு சொன்னா ஸ்கூல் போய் தரும். அப்போ ஸ்கூல் போயிட்டேன்னு சொன்னா போன் யார கைட்டிக்கும் புள்ளைகள், உம்மட கையில, உம்மட இல்லாட்டி வாப்பிட்டைக்கும். சரியானே? ஈக்கும் தானே? நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா காலையோட கோல் எடுத்தேன். காலையில ஒரு 8 மணிக்கால கோல் எடுத்தேன். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சார், சொல்லுங்க சார் அப்படின்ட்டு பார்த்தா யாரு, அந்த புள்ள உம்மா. நான் என்ன செஞ்சிட்டேன், இப்படி வார கிளாஸுக்கு இந்த இது வயசு கோராறு தான், நீங்க ஒன்றும் அவக்கு என்ன செஞ்சு கொள்ளவானம், பெரிய அளவுல தாக்கி கொள்ளவானம், நீங்க என்ன செய்யுங்க, இப்படி கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இது நடக்குதா இல்லையான்னு சொல்லி கவனிச்சு நீங்களா உங்கள்கிட்ட மாற்றுற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, இதை ஹேண்டில் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அதுல இருந்து என்ன செய்யறல்ல, வந்து பெரும் மெசேஜ் பண்ணி கொள்றல்ல. எப்படி பிள்ளைகள், நல்ல வேலை தானே?
நல்ல வேலை அடி புள்ளுண்டிக்கும் சார். ரைட். இந்த மாதிரியான வேலைகள் நிறைய அமானித செய்யுது. வேலை. நல்ல இன்ட்ரெஸ்ட் புள்ள இதெல்லாம் செய்யறது. அப்ப நான் என்ன செஞ்சிட்டேன், 2 பேர்ட்டையும் மாட்டாம சத்தம் இல்லாம இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. விளைச்சா நானும் வரேன். எங்கட கண்ணுல மாட்டுப்பாடு இல்லையே சார். என்ன புள்ள? எங்கட கண்ணுல மாட்டுப்பாடு இல்லையே இந்த சீன் எல்லாம். படும். ஏய், தனியா தானே பிள்ளைகள் மெசேஜ் பண்ணிக்கொள்வாங்க. இனிமே யாரும் மெசேஜ் பண்ணலப்ப. இது 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 யாருக்கும் தெரியாம மீன்ச்சு சார். இப்ப தெரியும். இப்ப நாங்க பாடத்துக்கு போவாங்க. இப்ப இபாதத்துடைய வகைகள் என்ன பிள்ளைகள்? இபாதத்துடைய சிறு குறிப்பு. இபாதத்துடைய வகைகள் அன்றாட இபாதத், வணக்க வழிபாடுகள், அதே மாதிரி அன்றாட இந்த வணக்க வழிபாடுகள், அன்றாட செயற்பாடுகள். அப்படியான பிள்ளைகள் அடிப்படை இபாதத்கள், அன்றாட இபாதத். அடிப்படை இபாதத்கள், அன்றாட இபாதத்கள் சொல்லி இப்படி இபாதத்துடைய வகைகள் இருக்குது. சரியா? அப்ப நீங்க எப்படி கொடுக்கணும்னு சொன்னா, சிறு குறிப்பு தானே பிள்ளைகள். சிறு குறிப்பு எப்படி கொடுக்கணும்னு சொன்னா, முதலாவது இபாதத்தை பத்தி அதான் அறிமுகம் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? ரைட். இபாத் என்பது மொழியாக இபாதத் எனும் அரபு சொல்லானது அபத உபூதியா ஆகிய மூல சொல்களிலிருந்து பிறந்தது ஆகும். சரியா? அப்ப இது பணிபுரிதல், ஊழியம் செய்தல், அடிமையாக இருத்தல், வணங்கி வழிபடுதல் போன்ற மொழி ரீதியான கருத்துக்களை கொடுக்குது. இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்து என்று சொன்னா, இஸ்லாத்தை விசுவாசிக்கும் ஒருவன் அல்லாஹ்வின் மீது கொண்ட உச்ச அன்பின் அடிப்படையில் அவனது ஏவல் விலக்கல்களுக்கு பூரணமாக கட்டுப்பட்டு தனது முழு வாழ்வையும் அல்லாஹ்வுக்கு விரும்பிக் கொள்ளும் ஏற்றதாக அமைத்து வாழ்வதனையே இபாதத் என்று சொல்லுவோம். உதாரணமாக சொல்றேன்னா, ஒருத்தன் இஸ்லாமியனாக முஸ்லிமாக இருந்தான்னு சொன்னா, அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுகிறான்னு சொன்னா, இவன் அல்லாஹ் தாலாவுடைய ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை விலகியும் நடந்து கொள்ளத்தான் நாங்க சொல்லுவோம். என்ன இபாதத்னு சொல்லி. இப்ப அறிமுகத்தை கொடுத்தாச்சு. இப்ப என்ன செய்யணும்? அல் குர்ஆன் ஹதீஸ் உண்டு அல்லது ஹதீஸ் ஆதாரம் உண்டு கொடுக்கணும். அப்ப இதற்கு ஆக லேசான இபாதத்துக்கு ஆக லேசான ஒரு அல் குர்ஆன் வசனம் முடிவு என்னன்னு சொன்னா, நான் மனிதனையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய அன்றி படைக்கவில்லை. சரியா? அப்ப இதை கொடுத்தங்கன்னு சொன்னா இது அல் குர்ஆன் ஆதாரமாக போயிருக்கு. சரியா? அப்ப இந்த அல் குர்ஆன் ஆதாரத்தை என்ன செய்வோம்? இபாதத்துக்கான ஆதாரமாக கொடுப்போம். அதே மாதிரி பாருங்க, ஹதீஸ் ஆதாரம் என்று சொன்னா, உங்களில் அல்லாஹ்வையும் எனது தூதரையும் தவிர வேறு எதனையும் நேசிப்பவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் ஒன்று வந்தீங்க. அப்ப இந்த ஹதீஸின் மூலம் என்ன விளங்குது? ரைட். இபாதத்துக்கான ஒரு ஆதாரம் விளங்குது. ரைட். இப்ப நீங்க சொல்லணும் என்ன? எனவே இபாத் என்பது 2 வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று அடிப்படை வணக்க வழிபாடுகள் அல்லது வணக்க வழிபாடுகள். அப்ப இதுல வரக்கூடிய என்னன்னு சொன்னா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ் முதலிய இபாத்கள் எல்லாம் இதற்கு வரும். அதாவது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இஹ்லாஸுடன், அதாவது தூய எண்ணத்துடன் மேற்கொள்ளப்படும் இபாத்துக்களே அடிப்படை இபாத்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அதே மாதிரி அன்றாட வணக்க வழிபாடுகள் சொல்ல போல கற்றல், கற்பித்தல், வாக்களித்தல் போன்ற உலகத்தோடு சம்பந்தப்படக்கூடிய அன்றாட செயற்பாடுகளை நாங்கள் சொல்லுவோம் அன்றாட செயற்பாடுகள் சொல்லி. உதாரணமாக, ஒருவர் அல்லாஹுக்காக தான் உடம்பை பலப்படுத்த ஹலாலான உணவை உட்கொள்வதாயின் இதனையே நாங்க சொல்லுவோம் என்ன? அன்றாட செயற்பாடுடன் தொடர்பான இபாத்னு சொல்லி. கிளியரா பிள்ளைகள்? இப்படி நீங்க கொடுத்தங்கன்னு சொன்னா இதுதான் சிறு குறிப்பு. கிளியரா விளங்கிச்சா? அறிமுகம் முடிவுரை கொடுக்கணும் தானே? இப்ப நீங்க அறிமுகம் கொடுத்தாங்க தானே பிள்ளைகள்? இப்ப முடிவுரை வந்து சும்மா ஷோர்ட்டா கொடுத்தாங்கன்னு சரி. எனவே இவ்வாறான இபாத்தை யார் அன்றாட இபாத்தையும் அடிப்படை வணக்க வழிபாடுகளையும் சரியான விதத்தை செய்வானோ அவன் ஈருலக நட்பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வான் என்பதை இதனுடைய சுருக்கமாக குறிப்பிடலாம். கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? அடுத்து பைத்துல் மால். பைத்துல் மால் சொல்ற என்ன பிள்ளைகள்? அரசு திரைசேரி. இது யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? வெரி குட். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இஸ்லாத்துக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திரை சேரி அதை நாங்க சொல்லுவோம் பைத்துல் மால்னு சொல்லி.
அப்ப இந்த பைத்துல் மாலின் மூலமாக என்ன செய்யும்? முஸ்லிம்களுடைய கஷ்ட துன்பங்கள் நீக்கப்படும். அதே மாதிரி பண ரீதியான, அதே மாதிரி செல்வம் ரீதியான கஷ்டங்கள் இருந்து முஸ்லிம்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழியாக இந்த பைத்துல் மால் அமையும். அதே மாதிரி இந்த பைத்துல் மால் என்பது முஸ்லாமிய சமூகத்தில் அன்றாட வாழ்க்கையுடன் சம்பந்தப்படக்கூடிய ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு விடயமாகவும் இந்த பைத்துல் மால் காணப்படுது. சரியானே? அப்படி சொல்லி விளக்கல தானே கூட ஒரு முக்கா பக்கத்துள்ளுக்கு என்ன சொல்லுவாங்க? அதாவது பைத்துல் மால் என்றால் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா பைத்துல் மால் சொல்றது திரைசேரி, இஸ்லாமிய திரைசேரின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இது யாரால் உருவாக்கப்பட்டது? உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்ப உருவாக்கப்பட்டது எதுக்காக உருவாக்கப்பட்டது? இஸ்லாமியோடைய முஸ்லிம்களுடைய செல்வத்தையும் பணத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியும் வறுமையை விட்டு முஸ்லிம்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டிதான் இந்த பைத்துல் மால் என்பது உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த பைத்துல் மாலுடைய பயன்கள் என்ன? உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா முஸ்லிம்கள் எல்லா காலத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்ன கஷ்டத்துடனும் துன்பத்துடனும் இருக்காமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பைத்துல் மால் அமையும். சரியா? அதே மாதிரி கடன் சுமைகளையும் வட்டிகளையும் சம்பந்தப்படாமல் அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். விளைச்சா இத மாதிரியான சில விஷயங்கள் பயன்களை கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் லாஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? எனவே பைத்துல் மால் என்பது பல இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விடயங்களின் பால் முஸ்லீம்கள் செல்வதை தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த பைத்துல் மால் காணப்படும். உதாரணமாக விபச்சார விடுதிகள் அமைக்கிறது, அதே மாதிரி வட்டியோட தொடர்பாகிறது, மதுபானத்தோட தொடர்பாகிறது. இதிலிருந்து எல்லாம் முஸ்லிம்களை தற்காத்துக் கொள்வதற்கு பைத்துல் மால் அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுது. கிளியரா பிள்ளைகள்? கிளியரா? ரைட். அடுத்தது இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா பத்தியான ஒரு சிறு குறிப்பு கேட்டீங்க. என்ன பிள்ளை சொல்லுங்க. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா எப்ப பிறந்தாங்க? 97 பிறந்து 179 வஃபாத் ஆகினாங்க. இவங்க வந்து மதீனாவிலே பிறந்து மதீனாலே வஃபாத் ஆகினாங்க. இவங்க எந்த நாட்டுக்கும் போறல. இவங்களோட முக்கியமான நூல் தான் முவத்தா. ரைட், வெரி குட். அப்ப ஏ லெவல் எக்ஸாம் ரெடி பண்ணிட்டேங்க. பேப்பர் வந்தா எழுதி சார். ஏதான் ஷுவர், அதுக்காக ஒன்று இல்ல. அப்படிதானே? இது வராதே சார் மாலிக். சரி, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரும். சரியா? ஏ லெவல் சிலபஸ் கொண்டு வரும். என்ன ரைட். நான் இப்ப எதிர்பார்க்க வீணாக்க சும்மா சொன்னேன்னு சொன்னா நான் சொன்னேன். மறு சொல்லுவாங்க என்ன? ரைட், அந்த ஜூம்ல போற எனக்கு நேர்ல வரும். என்ன ரைட். பாருங்க பிள்ளைகள், மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் எப்ப பிறக்கிறாங்கன்னு சொன்னா ஹிஜ்ரி 93 பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 173 வஃபாத் ஆகுறாங்க. சரியா? அப்ப இவங்களுடைய முழு பேரை பார்த்தோம்னு சொன்னா இமாம் மாலிக் இப்னு அனஸ் என்பதுதான் இவருடைய மொழிப்பெயராக காணப்படுது. சரியா? இவர் எங்க பிறக்கிறான்னு சொன்னா 93 மதீனால தான் இவங்க பிறக்கிறாங்க. அதே மாதிரி இவர் இமாமுல் மதீனா, அதே மாதிரி ஆலிமுல் மதீனா, இமாமுல் ஹாரில் ஹிஜ்ரா போன்ற சிறப்பு பெயர்களால இவங்க அழைக்கப்படுறாங்க. பிள்ளைகள் இவங்க இமாமுல் மதீனா அதே மாதிரி ஆலிமுல் மதீனான்னு சொல்றாங்க. என்ன இவங்க மதீனாலே பிறந்து மதீனால வஃபாத் ஆகினாங்க. ஆனா வேற எந்த நாட்டுக்கும் போறவும் இல்ல அவங்க. அதான் விஷயம். மதீனாலே பிறந்து மதீனாலே வஃபாத் ஆகி மதீனாலே தான் தன்னுடைய கல்விகள் எல்லாம் கற்றுக்கொண்டாங்க. விளையாச்சா? இதனாலதான் இவங்க சொல்றாங்கன்னு சொன்னா இமாமுல் மதீனா ஆலிமுல் மதீனான்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி இவங்களுடைய கல்வி தகைமைகள் கல்வியெல்லாம் எங்க கட்டுறாங்கன்னு சொன்னா இவர் தன் பிறந்த மதீனா சூழலுடைய கல்வியை கற்றுக்கொண்டார்கள். அப்ப வேறு எந்த நாட்டுக்கும் இவர் செல்லல்ல. அதே மாதிரி அல் குர்ஆனை சிறிய வயதிலேயே இளம் வயதிலேயே மனமிட்டு கொண்டாரு. அதே மாதிரி அதிகமான ஹதீஸ்களையும் கற்றுக்கொண்டாங்க. அதே நேரத்துல ஹதீஸ் துறையில ஆரம்பம் முதல் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இந்த யாரு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க காணப்படுறாங்க. சரியான பதில். ரைட். அதே மாதிரி இவர்களுடைய அப்துர் ரஹ்மான் பின் ஹூமுஸ், அதே மாதிரி இப்னு ஹிஷாம் அஸ்-சுஹ்ரி, அதே மாதிரி நாசிக், யஹ்யா பின் சயீத் போன்ற அறிஞர்களிடம் ஹதீஸ் கலைய பயின்றதாக நூல்கள் குறிப்பிடப்பட்டது. அதே மாதிரி இவர்களுடைய சட்டக்கலையை மதீனா வாழ்ந்த அஹ்லுர் ரஇ சிந்தனையை பிரிவையும் சேர்ந்த அதே மாதிரி ரபி
பின் அப்துல் ரஹ்மான் என்பவர் கற்றுக்கொண்டார். சரியா? அது மட்டும் இல்லாம இவங்க எழுதின முதலாவது சட்ட நூலாக முவத்தா மாலிக் காணப்படுகிறது. சரியானே? அப்ப முவத்தா மாலிக் யாரால் எழுதப்பட்டன்னு சொன்னா யாரு? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூலமாக எழுதப்பட்டது. அப்ப இவருடைய சட்டத்துறையில எத்தனை வருஷ காலம் இவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, சட்டத்துறையில எத்தனை வருட காலம் இவங்களுடைய பங்களிப்பு இருந்துன்னு சொன்னா சுமார் 70 வருட காலம் இவருடைய பங்களிப்பு சட்டத்துறையில இருந்துச்சு, இஸ்லாமிய சட்டத்துறையில. சரியா? அப்ப இவருடைய போக்க பார்த்தோம்னு சொன்னா, இவருடைய போக்கு என்ன சொன்னா அஹ்லுர் ரஇ பிரிவை சேர்ந்தவர் தான் இவங்க. சரியா? அதே மாதிரி அஹ்லுல் ஹதீஸ் பிரிவையும் சேர்த்து ரெண்டுக்கும் நடுநிலை தன்மை கொண்டவங்களாக இவங்க காணப்பட்டாங்க. அஹ்லுர் ரஇ அதே மாதிரி அஹ்லுல் ஹதீஸ் ரெண்டையும் நடுநிலை பேணக்கூடிய ஒரு இமாமாக இவங்க காணப்பட்டாங்க. அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சுன்னாவுக்கே முதன்மை கொடுத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டு கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க. சரியானே? அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பிரச்சனைக்கான தீர்வை காண்றன்னு சொன்னா சுன்னாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுல இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா கூடுதலான சட்டங்களை சட்ட தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறாங்க. சரியான பதில்? ரைட். அதே மாதிரி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சட்ட மூலாதாரங்கள் எதெல்லாம் வச்சு கொண்டாங்கன்னு சொன்னா ஒன்று அல் குர்ஆன் சுன்னா, அதே மாதிரி அல் இஜ்மா, சஹாபாக்களுடைய கருத்து, கியாஸ், மதீனா வாழ்ந்த மதீனாவாசிகளுடைய நடைமுறைகள். சரியான பதில்? இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சட்ட தீர்ப்புகளை வழங்கினாங்க. சரியான பதில்? வேற என்ன மாலுமிக்கு இதை பத்தி வேற என்ன இது போல அஹ்லுல் ராயிக்கும் அஹ்லுல் ஹதீஸுக்கும் அந்த சமநிலையா பதில் சொல்லுவாங்க. சொன்னேன் தானே. அந்த அஹ்லுல் ஹதீஸ் இல்லையே. எத்தனை ஹதீஸ் சரி நம்மோட மாணவர்கள் எத்தனை ஹதீஸ் எழுதினாங்க. அதே மாதிரி மாணவர்கள் சொல்ல யார் யார் புலவான மாணவர்கள்? அப்துல் ரஹ்மான் இப்னு காசிம், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்க இவர்களுடைய மாணவர்களாக காணப்படுறாங்க. என்ன சரிதான் நான் சொல்றது? என்ன புலல்? சரி சரி. அதே மாதிரி இவங்களுடைய மஸ்ஹபை பின்பற்றக்கூடிய இவங்க ஸ்டாஃப், அதாவது ஒரு மதுஹபுடைய ஸ்டாஃபரா இருக்கிறாங்க. அந்த மதுஹபுடைய பேர் நாங்க சொல்லுவோம் மதுஹப் மாலிக். சரியா? மாலிகி மதுஹபுடைய ஸ்டாஃபராக இவங்க காணப்படுறாங்க. எனவே இவங்க ஹிஜ்ரி 173 வஃபாத் ஆகுறாங்க. சரியா? மறந்துமா? கிளியர் தானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பாருங்க, மறுமையின் அவசியம். இது உங்களுக்கு ஜெனரலா சொல்லலாம் பிள்ளைகள். சும்மா ஜுஜுப்பி சின்ன புள்ள கேள்வி எல்லாம் போட்டீங்க. என்ன சரி 2024 வந்துச்சேனா? 24 25. அப்ப ரைட். எதுக்குன்னு சொல்லுங்களே. எதிர்பார்ப்புகளை இந்த உலகத்துல நிறைவேற்ற முடியாததுனால மறுமையில காணப்படுற மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் இந்த உலகத்தோட என்ன சரியான அதுக்கான பிரதிபலனை எதிர்பார்க்கலாம். எனவே மறுமை என்பது அத்தியாவசியமாக காணப்படுது. வேற மரணிக்க விரும்புகிறது, தொடர்ந்து வாழவே விரும்புகிறது. இதுக்கு ஒரு பொருத்தப்பாடாக இது காணப்படுது. என்ன ஒத்தொத்தர சொல்லுங்க. என்ன மனிதனுக்கும் ஏனைய ஜீவராசிகளுக்கும் இடையிலான மனிதனுக்கு ஏனைய ஜீவராசிக்கும் இடையிலான வேறுபாட்டை கொடுக்கறதுக்கு. அப்ப ஏனைய ஜீவராசிகள் ஏனைய உயிரினங்கள்னு சொல்றது இந்த உலகத்தோட அழிந்து விடக்கூடியது. சரியா? அப்ப மனிதன் என்பவன் நாளை மறுமைக்கு என்னத்தை அவன் நாளை மறுமை என்ற வாழ்க்கை இருக்குது. எனவே அவனுக்கு அதுதான் நீடுடி கால வாழ்க்கை என்று மனிதனை பிரத்யேகப்படுத்தக்கூடியதாக காணப்படுது. எனவே மறுமை என்பது அத்தியாவசியமான ஒன்று. சரியானே? வேற மனிதர்களுடைய செயற்பாட்டுக்கான தண்டனைகளை பரிசு வழங்கும் மனிதர்களுடைய செயற்பாடுகளுக்கான தண்டனைகளையும் அதே மாதிரி நட்கூலிகளையும் வழங்கும் ஒரு களமாகவும் என்ன செய்து மறுமை காணப்படுது. அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்த மக்கள் என்ன செய்யறாங்க? நல்ல அமல்கள் செஞ்சிருந்தேன்னு சொன்னா அந்த நல்ல அமல்களுக்கான பிரதிபலனையும் அன்றைய நாள் மறுமையில கண்டுகொள்வாங்க. அதே மாதிரி அவங்க தீய செயல்கள் செஞ்சேன்னு சொன்னா, பாவமான காரியங்கள் செஞ்சேன்னு சொன்னா அந்த பாவமான காரியங்களுக்கான தண்டனைகளையும் என்ன செய்வாங்க? அந்த மறுமையில கண்டுகொள்வாங்க. எனவே மறுமை என்பது அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுது. கிளியர் தானே பிள்ளைகள்? நிலைநாட்டுகின்றது. இம்மையில் தண்டனை பெறாதவர்களுக்கு மறுமையில் நியாயம்
விசாரிக்கப்படுகிறது. இந்த உலகத்துல உண்மையான நீதி, உண்மையான நியாயம் என்பது இந்த உலகத்துல கிடைக்கப்பெறாது. எந்த ஒன்றும் கிடைக்கப்பெறாது. அப்ப மறுமையில் என்ன செய்யும்? அந்த உண்மையான கூலியை எதிர்பார்த்தவனாக உலகத்துல வாழ வழிகாட்டுது. மறுமையில் என்ன செய்யலாம்? ஒருத்தருக்கு அநீதி நடந்தாலும் அந்த அநீதிக்கான நீதி என்னத்தை மறுமையில கொடுக்கப்படும். உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கொம்பில்லாத மாடு கொம்பில்லாத மாட்டை கொம்புள்ள மாடு இந்த உலகத்துல முட்டிச்சின்னு சொன்னா, நாளை மறுமையில அந்த கொம்பு இருந்த மாட்டுக்கு கொம்பு இல்லாமாக்கி, கொம்பு இல்லாம இருந்த மாட்டுக்கு கொம்பை கொடுத்து அதுக்கான நியாயம் அந்த காலத்துல அந்த மறுமையில நிறைவேற்றப்படும் சொல்லி. எனவே இந்த அநீதிக்கான நீதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு களமாகவும் என்ன செய்யும்? அந்த மறுமை காணப்படும். வேற ஒரு கணம் தேவைப்படுகிறது. பிள்ளைகள் ஒத்தத்தர சொல்லுங்க, ஒத்தத்தர. இப்ப நான் ஒவ்வொருத்தரா பேரை சொல்ல வேண்டிய அளவு வரும். சரியா? ஒத்தத்தரா சொல்லுங்க. லேசான கேள்விகள் போட்டு எல்லாம் வாய திறக்கிறாங்க. கஷ்டமான கேள்விகள் வந்து ஒருத்தருமே வாய திறக்கிறாங்க. அல்லாஹ்வை பார்ப்பதற்கு மறுமை அவசியமாகிறது. அல்லாஹுடைய இறை தரிசனத்துக்கு மறுமை என்பது அத்தியாவசியமானதாக காணப்படுது. அப்ப இஸ்லாமிய கோட்பாட்டுல மிக முக்கியமான ஒரு கோட்பாடு என்ன? ரைட், மறுமையில நல்லடியார்கள் அல்லாஹுவை தன் மற்ற கண்களால பார்ப்பார்கள்னு சொல்லி. அப்ப அல்லாஹை பார்க்கறதுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு இடமாகவும் அல்லாஹ் பார்க்கறதுக்கு ஒரு களமாகவும் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மறுமை காணப்படுது. சரியானே? வேற மனிதன் மரணிக்க விரும்புவதில்லை, தொடர்ந்து வாழ விரும்புகிறார். அதற்கான ஒரு பொருத்தமான காலமாக மறுமை காணப்படுகிறது. வெரி குட். அதுக்கு சொல்லலாம் பாருங்க. மனிதன் என்பவன் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும்னு தான் யோசிக்கிறான். பாருங்க, நீங்க யாராலையும் நாளைக்கு மௌத்தாகிறன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து சொன்னா இன்னைக்கு நல்ல ஃபன் ஆயிப்பாங்களா? பிள்ளைகள் என்ஜாய்மெண்ட் ஆயிப்பாங்களா? நாளைக்கு போயிட்டு அந்த கபருல என்ன செய்ய போறோம், எங்களுக்கு என்னென்ன நடக்கு, புழு பூச்சிகள் நிறைஞ்சிக்கு மண்ணுழுகு எங்களை போட்டு வந்துருவாங்க, என்ன செய்வோம்னான்னு சொல்லி பயந்து 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 இப்போ அப்படித்தானே? அதே நேரம் உங்களுக்கும் என்ன செஞ்சு சொன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஒன்று தந்திக்குது. இந்த உலகத்துல எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வாழ்ந்து கொண்டு போகலாம், உங்களுக்கு மரணமே இல்லை. சும்மா கொஞ்சம் என்ன அப்படி ஒன்றும் இல்லை. ஆனாலும் என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த இமேஜினேஷனுக்காக சொல்றேன். சரியா பிள்ளை? அப்படி ஒன்று தந்தேன்னு சொன்னா உங்களுக்கு நல்லமா சரியில்லையா? அப்படியெல்லாம் என்ன வானம் அப்படியெல்லாம் வானமா? ரைட். அப்ப அப்படி தந்தா யாரும் வானம்னு சொல்ல போறோம், எல்லாருமே என்ன செய்ய வேணும்னு சொல்லி எடுத்துக்கொள்வாங்க. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு மனிதனுடைய தன்மையை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக காணப்படுது என்ன? நாளை மறுமையுடைய வாழ்க்கை. சரியான பிள்ளைகள்? அண்ணா அதை மாதிரி விளக்கலாம். வேற என்ன சொல்லலாம்? பிரபஞ்ச படைப்புகளுக்கு நோக்கம் காணப்படும். பிரபஞ்ச படைப்புகள் எல்லாம் சும்மா தானாக சும்மா வேண்டாம் வெறுப்புக்காக படைக்கப்பட்டில்லை. எல்லாம் என்ன செய்யுது? ஒரு இலட்சிய நோக்க மையமாக கொண்டுதான் என்ன செய்யுது? தயாரிக்கப்பட்டிருக்குது. அப்ப இலட்சிய நோக்க மையமாக கொண்டு இந்த உலகத்துல தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரபஞ்சத்துடைய படைப்புகளும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த மறுமை காணப்படுது. எனவே மறுமை என்பது அத்தியாவசியமான ஒன்று. கிளியர் தானே பிள்ளைகள்? விளக்கலும் தானே? ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு என்ன செய்யுது? அல்ஹம்துலில்லாஹ்ன்ற ஒரு பேப்பரை முடிச்சாச்சு உங்களுக்கு. என்ன ஹசன் தள்ளி ஹுசைனுக்கு எப்படியோ கொண்டு முடிச்சாச்சு உங்களுக்கு. என்ன மாதிரி பிள்ளைகள்? உங்களுக்கு கிளியர் ஆகிக்குதா, இல்ல போரிங் ஆகிக்குதா, இல்ல நான் செய்யற மெத்தட் சரியில்லையா, என்ன மாதிரி? நல்லா இருக்கு. இல்ல சார், நல்லா இருக்கு. ஓகே தானே? உங்களுக்கு எல்லாம் விளங்குது தானே பிள்ளைகள்? ரைட், ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன செய்ய, இன்னைக்கு பார்ட் 2 முடிஞ்சுக்குது. சரியா? அடுத்த கிளாஸ் என்னமான போட்டிக்குதா பிள்ளைகள்? ஏண்ட இஸ்லாம் கிளாஸ் எப்ப போட்டிக்குதா உங்களுக்கு? இல்லையா? இது கூட இல்லையா கிளாஸ்? புதன்கிழமைக்குதா? 4 மணிக்கு. புதன்கிழமை 4 மணிக்கு. இன்ஷா அல்லாஹ். அப்ப புதன்கிழமை 4 மணிக்கு உங்களுக்கு பிள்ளைகள் MCQ நடக்கும். இன்ஷா அல்லாஹ் அது 100 MCQ நான் தருவேன். சரியா? இன்ஷா அல்லாஹ் நான் தான் நடத்துவேன். சரியா? உங்களுக்கு 100 MCQ இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்றோம் அன்றைய நாளே முடிச்சு கொள்றதுக்கு, புதன்கிழமை. அதுக்கு பிறகு பாடம் போட்டில தானே பிள்ளைகள்? புதன்கிழமை பிறகு வெள்ளிக்கிழமை இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் போட்டி இதா?
போட்டிதா புள்ளேல் தெரியாது வெள்ளிக்கிழமை போட்டி பார்க்கணும். சரியா ரைட் பாக்கல நான் சார். வெள்ளி இல்ல சார், வியாழன், புதனும் வியாழன். புதனும் வியாழனும் போட்டிக்குதா? புதனும் வியாழனுமா புள்ளேல் போட்டிக்குது? என்ன புள்ளேல் உங்களுக்கு கன்ஃபியூஸா? ஏன்னா இந்த பேப்பர் குரூப்ல போட்டா இருக்கீங்க. ஓ இது போட்டிக்கிறேன் நான் இன்னொரு ரீஷேர் பண்றேன். சரியா? வெனிஸ்டே மட்டும் தான் போட்டி. என்ன புதன் என்ன புள்ளேல்? மட்டும் தான். இந்த இந்த பேப்பரை நான் போட்டு இல்லையா? இல்ல சார், புதன்கிழமை மட்டுமா போட்டிக்கு? ஆ சரி சரி சார் ஓகே புதன் மட்டும். சரி ஓகே. புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நடக்கும் 100 MCQ. மறக்காம எல்லார்ட்டையும் சொல்லி கூட்டிக்கொண்டே வாங்க. சரியா? அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி என்ன அதை நான் சொன்னேனே அந்த கேஸ் எல்லாம் போற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் என்ன செய்யுங்க சமாளிச்சு கூட்டிட்டு வாங்க இந்த மாதிரி செஞ்சு. ஏன்னா சரியா புள்ளேல்? சரி சார். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆ. யாரும் இல்லை சார் எனக்கு. என்ன புள்ளேல்? என்ன சொன்னாங்க விளங்கல்ல? அப்படி அப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையாங்க சார்? அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வரைய மாட்டோம், பிரிச்சு விட்டுருவோம். பிரிச்சுட்டுரும் வேணா. சரி ஓகே ரைட். நீங்க பிரிச்சுடுங்க, பிரிக்காம இருக்கீங்க, அது பிரச்சனை ஒன்றும் இல்ல. அது உள்ளுக்கு என்ன இழுத்துருவானு. நீங்க சரியா ஜோக் புள்ளேல்? எடுத்துட்டு வாங்க சார். அது சரி. எங்களுக்கு ஜோக் புள்ளேல் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் காண்றதுதான். சரியா? ஒவ்வொரு ஜோக்கும் மீக்கிறதான். சரியா? அப்ப எங்களோட கிளாஸ் அப்படி போகும் ரைட். அது ஒரு வேற கதை. எங்களோட MCQ தொடங்க போகுது புள்ளேல். 850 MCQ இதுதான் என்னோட போஸ்டர். சரியா? அதான் நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். 8ஆம் தேதி 7 மணிலேருந்து 9:30 வரைக்கும் நடக்குது. ஃப்ரீயா தான் நடக்கும். சரியா? அப்ப 8 9 நிமிஷம் நடத்துவோம். அதை ஃபுல்லா என்ன செய்யணும் சொன்னா உங்களுக்கு MCQ போகும் 100 MCQ. சரியா? 100 MCQ வரை நடக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற MCQ எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு பேமெண்ட் கொண்டு அரவிடும். ஒரு கிட்டத்தட்ட பெரிய பேமெண்ட் இல்ல புள்ளேல். நீங்க எனக்கு வேணும் 1 லட்சம் 2 லட்சம் எடுப்பான்னு சொல்லி அவ்வளவு பெரிய பேமெண்ட் இல்ல. 1300 ரூபாய் தான் பேமெண்ட். அடுத்த MCQ எல்லாம் நடக்கும். அப்ப உங்களுக்கு பெரிய பிரயோசனமாயிருக்கும் இந்த MCQ. நீங்க வந்து ஜாயின் ஆகி பாருங்க. சரியா? இப்ப உங்களுக்கும் என்னத்த இதே குரூப்ல நடக்கும். அந்த 100 MCQ தான் உங்களுக்கு நடக்கும் இதுல. சரியா? அதுக்கு பிறகு நடக்கிற 850 இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு பேமெண்ட் பாஸ் இன்ஷா அல்லாஹ் அது வேற என்ன வைப்பேன். அப்ப உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா ஜாயின் ஆகிக்கோலாம். சரியான புள்ளேல்? கிளியரா? ஓகே சார். ஓன் ரைட். சார். ஓகே சார். அப்ப நாங்க முடிச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரைட். என்னமாலும் உங்களுக்கு புள்ளேல் கட்டாயம் என்ன தானே சொன்னா எங்களுக்கு இன்றைக்கு பேப்பர் முடிஞ்சுக்கு தானே புள்ளேல்? பேப்பர் முடிஞ்சுக்கு தானே? ஆமாம் சார். முடிஞ்சுக்கிறதுனால எங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஃபீட்பேக் தேவை. சரியா? ஏன்னு சொன்னா இப்ப சில வேளை நாங்க சில மாதிரி குறைபாடுகள் விட்டிப்போம். அப்படிதானே? இப்ப உங்களுக்கு ஃப்ரீயா செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு மேலோட்டமா நாங்க செஞ்சு அது எங்களுக்கு வேலை இல்லை விளைவிச்சா அப்படின்டா அது அது உங்களுக்கு உங்களோட டைம் வேஸ்ட் எங்களோட டைம் வேஸ்ட். அப்படிதானே? உங்களுக்கு சும்மா நார்மலா ஜென்ரலா செஞ்சு போயிட்டா அப்போ உங்களுக்கு நாங்க முழுமையான எஃபர்ட்டை போட்டு செஞ்சுக்கிறோம். அதுவும் இல்லாம நாங்க யூனிவர்சிட்டி போற காலமும் வந்துட்டு இப்ப ஆன்லைன்ல பேத்து கொண்டிருக்கிறதுனால உங்களை ஷேர் செஞ்சு கொண்டு போறோம். இப்ப பிசிக்கலா எங்களை இன்டெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா எங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் அசைன்மெண்ட்னு சொல்லி நிறைய வேக் வந்துடும். அப்ப அதனால கொஞ்சமா இதெல்லாம் செஞ்சு கொள்றது கஷ்டமா இருக்குன்றதுனால யூனிவர்சிட்டி போக முன்னுக்கே என்ன செய்யறோம் இப்படியான வேலை திட்டங்களை செஞ்சு அவங்களை செஞ்சு கொண்டு போறோம். சரியானே? அப்ப அதனால உங்களோட விஷயம் என்ன சொன்ன பிள்ளைகள் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் தரணும். சரியா? இப்ப எப்படி இப்ப உங்களோட பேப்பர் முடிஞ்சது பின்னால உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க எனக்கு தனியா அனுப்புவான குரூப்லயே போடுங்க. சரியானே? உங்களுக்கு குரூப்ல எல்லாருக்கும் மெசேஜ் பண்ண தந்திக்கு தானே பிள்ளைகள்? ஆப்ஷன் தந்திக்கு தானே? ஆமாம் சார். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு பட்டத்து மைண்டு பட்டத்து இல்ல இவர் சரியில்லை சும்மா ஜோக் அடிச்சு தீக்கிறாரு சும்மா போய் கதையெல்லாம் சொல்றாரு என்ன அதே மாதிரி என்ன பிரிச்சுட்ற வேலை முனாஃபிக் வேலையெல்லாம் இவர் பாக்குறாரு இவர் சரியில்லை என்ன சேர மாத்துங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை அதே சொல்லலாம். சரியான பிள்ளைகள்? சரியானே? ரைட். அப்ப நீங்க என்ன செய்யணும் எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஒன்று தாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற ஒண்ணும் இல்லையா பிள்ளைகள்? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். ரைட். பாரக்கல்லாஹ் கைர். சரி ஜஸாக்குமுல்லாஹ் கைர் பிள்ளைகள்.
ரைட். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். Right.